Hello everybody, hi, good evening, welcome to Vedanthu and now unga Shravanee ma'am. So இன்னும் hardly 5 days to NEET exam இல்லையா? So நாளையில இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பேங்கா மெகா மாரத்தான் உங்களுக்கு வந்து இருக்க போகுது ஓகேவா? So காலையில 6 மணிக்கு ஆரம்பிச்சு நைட் 10:30 வரைக்கும் உங்களுக்கு கம்ப்ளீட்டா மாரத்தான் செஷன்ஸ் வந்து இருக்க போகுது. So காலையில 6 o'clock ஸ்டார்ட் பண்ணி 6 லேந்து 7, 8, 9, 10 o'clock வரைக்கும் யார் இந்தியன் சார் நாளைக்கு உங்களுக்கு 12th physics complete 12th physics one shotல உங்களுக்கு ரிவிஷன் பண்ண போறாரு. அதுக்கு அடுத்து நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா 10 மணிக்கு ஆரம்பிச்சு 11, 12, 1, 2 2 மணி வரைக்கும் உங்களுக்கு physical chemistry கம்ப்ளீட்டா ரிவைஸ் பண்ணி தர போறேன். சோ physical chemistryல இருக்கக்கூடிய past 10 years previous year question நம்ம கம்ப்ளீட்டா சால்வ் பண்ணிட போறோம். சோ எவ்ரி சாப்டர்ல ஒரு மாடல்ல ஒரு ப்ராப்ளம் ஆது நாளைக்கு நம்ம சால்வ் பண்ண போறோம். அதுதான் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி. நான் உங்ககிட்ட ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரீதிங் அண்ட் எக்ஸ்கிரீட்டரி ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு வந்து யார் நடத்த போறாங்க அப்படின்னா ஆஷா மேம் நடத்த போறாங்க பயாலஜில ஃபார் another 4 hours. So அடுத்து உங்களுக்கு 2 o'clock கிளாஸ் ஸ்டார்ட் ஆகி 6 o'clock வரைக்கும் அந்த கிளாसेस போகும். தென் பிரகாஷ் சார் தென் பிரமலா மேம் உங்களுக்கு கம்ப்ளீட்டா கிளாஸ் டீச் பண்ண போறாங்க. ஓகே, சோ பசங்களா குயிக்கா நான் உங்ககிட்ட இந்த பிளான் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். இதே மாதிரி தான் அடுத்த 3 days பிளான் இருக்க போகுது. லாஸ்ட் டே பாத்தீங்க அப்படின்னா ரொம்பலாம் உங்களை நாங்க வந்து பிரஷர் அப் பண்ண போறது கிடையாது. சோ லாஸ்ட் டே எந்த சப்ஜெக்ட் வந்து மெயினா ஃபோக்கஸ் பண்ணி படிக்கலாம் சாட்ல சொல்லுங்க பார்க்கலாம். யாரெல்லாம் கிளாஸ் வந்திருக்கீங்க எல்லாருமே ஃபாஸ்டா ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டுருங்க பார்க்கலாம். சாட்ல ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டுருங்க. மூட்டைப்பூச்சிஸ் வந்துட்டாங்களா? வணக்கம். மூட்டை பிடிச்சி வெற்றிகரமாக லைவ்ல இருந்து விரட்டிட்டோம். மிஷன் பாஸ்ட் வித் ரெஸ்பெக்ட். ஓ வெரி குட் விகாஸ், சூப்பர். பேக்கோட இந்த சைட்ல. ஓகே விகாஸ், உனக்கு முன்னாடி ஒரு மூட்டை பூச்சி. நேஹா ஓகே, ஸ்ரீஜா, கவிதா, ரோஹிணி, லியோவா லில்லி, ஓகே, நேத்ரா, மதி, எஸ்ஜே அபிஷியல், பாவனா, யோகேஸ்வரி, லோகேஸ்வரி, தனுஷ்யா, சூப்பர். கவிதா முருகன், டாக்டர் கவிதா முருகன், டாக்டர் லோகேஸ்வரி, அடுத்து யாரு டாக்டர் சால்மா குர்ஷத் எம்பிபிஎஸ், ஓகே, பிஏஎம்எஸ் ஆயுர்வேதா வந்திருக்காங்க. நேத்ரா, பத்மஸ்ரீ, சூப்பர். ஓகே கவிதா, சம சம சம. மூட்டைப்பூச்சி இருக்க, மூட்டைப்பூச்சி போய் சேர்த்து படிச்சிட்டனா பரவாயில்ல. ஸ்ரீஜா, ஆத்வ யாருப்பா, மைசெல் ஃப்ரம் அமராபஞ்ச், ரித் வந்திருக்காரு. ஓகே சூப்பர் சூப்பர் சூப்பர். அர்ச்சனா, லதா, ரோஷினி, வர்ஷா, பிவிஎஸ்சி. வர்ஷாக்கு வந்து கொஞ்சம் ஒரு ஸ்பெஷல் லவ் எனக்கு எப்பயுமே வந்து இருக்கும். ஏன்னா பிவிஎஸ்சினால எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் லவ். ஜெரி, ஆமா ஜெரி, கிரஹாம்பல் கூப்பிட்டா பிடிக்காது அவருக்கு. ஜெரி வந்திருக்காரு. ஓகே சூப்பர். தீரஜ், விஸ்வா, சம 12A. எல்லாரும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீட்டு முடிச்சுட்டு வந்து என்ன பண்ணிடாதீங்க அப்படின்னா வந்து unsubscribe பண்ணிட்டு போயிடாதீங்க சரியா? சோ பசங்களா அக்ஷய திருதிகைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஃப்லைன் சென்டர்ஸ்ல வந்து உங்களுக்கு வந்து என்ன பண்றாங்கன்னா நீங்க என்ரோல் பண்றவங்களுக்கு வந்து they are giving 1 gram gold. ஓகே சூப்பரா நம்ம வந்து ஒரு 1 gram goldோட இந்த இயரை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேதாந்தத்துல தந்துட்டு இருக்காங்க. So don't waste that opportunity, grab that opportunity. Also பாத்தீங்க அப்படின்னா வேதாந்துடைய ஆஃப்லைன் சென்டர்ஸ் எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னு அவங்க கிட்ட வந்து சொல்லிடுறேன். சோ நீங்க உங்க ஜூனியர்ஸ்க்கு ரெஃபர் பண்ணுங்க. நீங்களும் யாராச்சும் ரிப்பீட் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா ப்ளீஸ் டூ மேக் யூஸ் ஆஃப் இட். ஓகே, சென்னையில இவ்வளோ சென்டர்ஸ்ல இருக்கு. மத்த ஸ்கூல்ஸ் எல்லாம் எந்தெந்த ஸ்கூலோட டைப்போட இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இங்க கிளியரா வந்து கொடுத்துருக்கோம். நேர்ல போய் விசிட் பண்ணி பாருங்க. வேதாந்தா லேர்னிங் சென்டர் எப்படி இருக்கு, டீச்சர்ஸ் கிட்ட பேசி பாருங்க. சரௌண்டிங் அட்மாஸ்பியர்ஸ் எல்லாத்தையுமே சுத்தி பாருங்க சரியா? சோ அதுக்கு நீங்க IVSAT இன்ஸ்டன்ட் வேதாந்து ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட். சோ இந்த ஸ்காலர்ஷிப் டெஸ்ட் நீங்க எழுதினீங்க அப்படின்னா ஃபீஸ்ல உங்களுக்கு வந்து ரிடக்ஷன் இருக்க போகுது. ஓகே சூப்பர் பக்கா. சோ பசங்களா பாத்தீங்க அப்படின்னா we have everyday 6:30 செஷன் இல்லையா? நாளையில இருந்து ஒரு குட்டி ஸ்ட்ராட்டஜி சேஞ்ச். என்னது? காலையில 6 o'clock யாருடைய கிளாஸ் இருக்க போகுது சாட்ல சொல்லுங்க. நாளைக்கு காலையில 6 மணிக்கு யாருடைய கிளாஸ் இருக்க போகுதுப்பா? ஹரி அப்படின்னு ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் வந்து டிஸ்டர்ப்லாம் பண்ண மாட்டாராம். கிளாஸ் வந்து அவங்க எல்லாருமே லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிட்டீங்களா? சூப்பர். சோ லாஸ்ட் 4 நாள் பக் பக் திக் திக் அப்படின்னு இருக்கும். இது படிக்கிறதா அதை படிக்கிறதா, இதை விடுறதா அதை விடுறதா அப்படின்னு சொல்லி பயங்கர ஒரு கன்ஃபியூஷன், பயங்கர ஒரு கொஸ்டின் வந்து நம்ம எல்லார் மனசுலயுமே வந்து இருக்கும். ஓகே, சோ நம்ம we have to be at peace. காமா இருங்க, பீஸ்ஃபுல்லா இருங்க. we are there for you.
அடுத்த 3 daysல உங்களுக்கு என்னன்னா ஹெல்ப் பண்ண முடியுமோ, எப்படி எல்லாம் ஹெல்ப் பண்ண முடியுமோ we are going to help you out. ஓகே, சோ கடைசி நாள் நீட் எக்ஸாம்க்கு முத நாள் எந்த சப்ஜெக்ட் மட்டும் படிக்கலாம்னு பிளான் பண்ணிருக்கீங்க? அதை மட்டும் எனக்கு சாட்ல சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், நீட் எக்ஸாம்க்கு முத நாள்டா, அதாவது May 3 எந்த சப்ஜெக்ட் படிக்கலாம்னு பிளான் பண்ணிருக்கீங்க? லோகேஸ்வரி, மதி, சால்மா, கார்த்திகா, கவிதா, பாவனா, பிரியாஷா, அர்ச்சனா, குயிக்கா சொல்லுங்க. நீட் எக்ஸாம்க்கு முத நாள் என்ன சப்ஜெக்ட் படிக்கலாம் பிளான் பண்ணிருக்கீங்க? ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட். லெட் மீ நோ குயிக்லி இன் தி chat section. அப்படியே அமைதியா இருக்கு chat. 63 பேர் இருக்கீங்க. பயோ. I know you are all going to study biology. So, நாங்க என்ன தெரியுமா பண்ண போறோம்? biology எல்லா சாப்டருமே டாப் 1000 क्वेश्चन எடுத்துட்டு வந்து உங்களுக்கு எல்லா கான்செப்ட்ஸ்மே ரீகால் பண்ற மாதிரி previous year question plus MCQ questions உங்களுக்கு நானு யாழினியன் சார், ஆஷா மேம் சேர்ந்து 1000 questions வந்து சால்வ் பண்ண போறோம் லாஸ்ட் டே. ஓகே, சோ 3rd அன்னைக்கு 1000 questions சால்வ் பண்ண போறோம். அன்னைக்கு நாங்க எல்லாருமே உங்களுக்கு வந்து டீச் பண்ண போறோம். ஓகே, சோ அதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோ ஃபைனல் மினிட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்து அனுப்பிடுவோம். அடுத்த நாள் நம்ம கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் பண்ணிக்கலாம். ஓகே, சோ மெகா நீட் ரிவிஷன் போயிட்டு இருக்கு. வேதாந்தோ ஆப் டவுன்லோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த எல்லா ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு வந்து ஃப்ரீயா கிடைக்க போகுது. ஓகே, so yes, let's begin with the naming reaction. Okay, so இந்த naming reaction உடைய PDF நான் உங்களுக்கு தர போறேன். So எல்லாரும் என்ன பண்ணுங்க அப்படினா end of the session வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. chatல I'll give you the PDF. Okay, இப்போ லைவ் chat இருக்குல, லைவ் chatல நான் PDF தர போறேன். So class கம்ப்ளீட்டா இருக்குறவங்களுக்கு you will be getting. JE students laughing in the corner அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படினா I have a new surprise. JE ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஒரு சூப்பரான ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. உங்க ஜூனியர்ஸ்க்கும் நீங்க ரெஃபர் பண்ணலாம். நான் May 4th உங்களுக்கு எக்ஸாம் முடியுதா? May 5th ல இருந்து I am going to teach JEE for you guys. Okay, so JEE students laughing in the cornersலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. We are going to help you out after May 4th. ஓகேவா? சூப்பர். So first reaction நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு ஆர்டரா நம்ம வந்து படிக்க போறோம். சரியா? ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் எப்பயுமே ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் நம்ம இதுதான் படிப்போம். ஸ்டேட் போர்ட்லயும் நம்ம இதுதான் படிச்சிருக்கோம், which is Wurtz reaction. சரியா? which is Wurtz reaction. நான் என்ன தெரியுமா பண்ண போறேன்? உங்களுக்கு ஜெனரல் ரியாக்ஷன் மட்டும் தான் சொல்லி தர போறேன் ஃபாஸ்டா. ஓகே, சூப்பர். 𝑦𝒑𝒏 and யாஸ் டீம் இஸ் ஹியரா. நைஸ். ஓகே, வாங்கப்பா. Wurtz reaction எல்லாரும் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஒரு क्वेश्चन முடிக்க என்ன பண்ணுங்க அப்படினா எல்லாரும் நோட்டட் அப்படினு சாட்ல சொல்லுங்க. Wurtz reactionல we are taking alkyl halide. alkyl groupல methyl இருக்கலாம், ethyl இருக்கலாம், propyl இருக்கலாம், butyl இருக்கலாம். இந்த நோட்ஸ் எடுத்துக்கணும்டா. நான் உங்களுக்கு இந்த லைவ் உடைய எண்ட்ல என்ன PDF தெரியுமா தர போறேன்? I am going to give you PDF. அதுல வந்து நான் இந்த alkyl group மென்ஷன் பண்ணிருப்பேன். methyl chloride அந்த மாதிரி இதோடைய எக்ஸாம்பிள் தான் நான் என்ன பண்ண போறேன் அப்படினா என்னோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் உங்களுக்கு PDF ஆ தர போறேன். சரியா? இப்போ நம்ம படிக்க போறது ஜெனரல் ரியாக்ஷன். ஜெனரல் ரியாக்ஷன்ஸை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, சோ ஜெனரல் ரியாக்ஷன் வந்து ரொம்ப 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 முக்கியம். ஓகே, சோ நல்லா கவனிங்க. RX தான் அல்கைல் ஹாலைட். இங்க என்ன வேணா அல்கைல் குரூப் இருக்கலாம், மித்தைல், இத்தைல், ப்ரோபைல். ஹாலோஜன்ஸ்ல ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின் யார் வேணா இருக்கலாம். சோ 2 moles நம்ம வந்து எடுத்துக்கறோம்டா. 2 moles இதோ பாருங்க. 2 moles of alkyl halide நம்ம வந்து எடுத்துக்கறோம். It is going to react with 2 moles of sodium. It is going to react with 2 moles of sodium. முக்கியமா இங்க நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய reagent என்னது அப்படினா dry ether. சோ ஒரே ஒரு விஷயம் நீங்க வந்து பாருங்க, எது என்னவா கன்வெர்ட் ஆகுது, என்ன ரியாக்ஷன் கண்டிஷன்ஸ், இது மட்டும் தெரிஞ்சா போறோம், ஃபாஸ்டா முடிச்சிடலாம். சோ இங்க வந்து நமக்கு என்ன ஆகும் ஆல்ரெடி பார்த்ததுதான், நீங்க எல்லாம் ஃபாஸ்டா ஆன்சர் பண்ணலாம். இங்க இருக்கிற சோடியமும் இந்த ஹாலோஜனும் சேர்ந்து நமக்கு NaX ஆ வெளியில போயிடுவாங்க. ரைட்? they will get eliminated as 2 moles of NaX. மீதி என்ன பாருக்கு? 2 அல்கைல் குரூப் இருக்கு. அந்த 2 அல்கைல் குரூப்பும் நமக்கு ஜாயின் ஆயிடுவாங்க. சோ ஆல்கேன்ஸ் நமக்கு ப்ராடக்ட்டா கிடைக்கும். ஓகே, சோ திஸ் இஸ் Wurtz reaction. இதுடைய எக்ஸாம்பிள நான் என்ன பண்ண போறேன் அப்படினா உங்களுக்கு PDF ஆ தர போறேன். சரியா? ஓகேப்பா, சூப்பர். நம்ம இப்போ அடுத்த ரியாக்ஷன் போகலாம், which is we all know that is Fittig reaction. தயவு செய்து நோட்ஸ் எடுத்துக்கோங்கடா. Fittig reaction. So Fittig reactionல வந்து என்ன நடக்குது? போன ரியாக்ஷன்ல நம்ம எப்படி வந்து alkyl halide எடுத்துக்கிட்டோம். இந்த ரியாக்ஷன்ல நம்ம எடுத்துக்க போறது வந்து it is aryl halide, phenyl halide. ஓகே,
நான் அதை எப்படி எழுதலாம் அப்படின்னா pH அப்படின்னு எழுதிக்கலாம். phenyl அப்படிங்கிறது வந்து என்ன குரூப்டா? C6H5 குரூப். அததான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம்? அரைல் குரூப், phenyl குரூப் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். அரைல் குரூப், phenyl குரூப் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த C6H5 குரூப் தான் நம்ம pH அப்படின்னு வந்து எழுதுறோம். சோ pHX phenyl halogen, அதாவது ஹாலோ அரீன்ஸ் 2 moles of ஹாலோ அரீன்ஸ் எடுத்துக்கிறேன். அதே ரியாக்ஷன் கண்டிஷன்ஸ் தான். 2 moles of sodium எடுத்துக்கிறோம் in presence of dry ether. So what is going to happen here? இந்த சோடியமும் இந்த ஹாலோஜனும் சேர்ந்து நமக்கு 2 moles of நமக்கு இங்க 2 moles of NaX வெளியில போயிடுவாங்க. மீதி என்ன இருக்க போகுது? ரெண்டு ஃபினைலும் நமக்கு ஜாயின் ஆயிட போறாங்க. So biphenyl, biaryl வந்து நமக்கு ப்ராடக்ட்டா கிடைக்க போறாங்க. Is that clear? Is that clear? யாருக்கெல்லாம் clear? சூப்பர். இப்போ Wurtz reaction படிச்சாச்சு, Fittig reaction படிச்சாச்சு. இது ரெண்டுத்தோட காம்பினேஷன் தான் நம்ம அடுத்து படிக்க போற ரியாக்ஷன், which is Wurtz-Fittig reaction, which is Wurtz-Fittig reaction. ஓகே, சூப்பர். இப்போ நல்லா கவனிங்க. Wurtz reactionல நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம்? ஹாலோ ஆல்கேன்ஸ் எடுத்துக்கிட்டோம் இல்லையா? ஹாலோ ஆல்கேன்ஸ் எடுத்துக்கிட்டோம். Fittig reactionல ஹாலோ அரீன்ஸ் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் இல்லையா? Fittig reactionல நம்ம ஹாலோ அரீன்ஸ் வந்து எடுத்துக்கிட்டோம், which is phenyl halides எடுத்துக்கிட்டோம் இல்லையா? இதேதான் இப்போ நம்ம ரெண்டு பேரையும் கம்பைன் பண்றோம். அதான் Wurtz-Fittig reaction. 2 moles of sodium in presence of dry ether. So what is going to happen here அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதேதான் சோடியமும் ஹாலோஜனும் சேர்ந்து 2 moles of NaX வெளியில போயிடுவாங்க. மீதி என்ன இருக்கு? phenylல R குரூப் சப்ஸ்டிட்யூட் ஆகி இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள், phenyl குரூப்ல C6H5 குரூப் இருக்கு, Rல CH3 குரூப் இருக்குனா toluene நமக்கு ப்ராடக்ட்டா கிடைக்க போகுது. ஓகே, சோ எல்லாரும் நோட்டடா? சூப்பரா, சம. ஆட்டோ ஃபோக்கஸ் மட்டும் ஆஃப் பண்ணுங்க மேம். டன், ஆஃப் பண்ணிட்டேன். சம தலைவலி இன்னைக்கு காலையில அமரா பேட்ச் கிளாஸ்ல நீங்க பார்த்திருப்பீங்க. இருட்டு ரூம்ல தான் நம்ம வந்து எடுத்துட்டு இருந்தோம். இப்போ ஓரளவுக்கு ஓகே, ஆனாலும் எனக்கு கண்ணு தெரியவே இல்லை, ப்ராப்பரா கண்ணு தெரியல. அது பவர் பிரச்சனையா இல்ல மைக்ரேனா என்னன்னு தெரியல. ஒரே தலைவலி, வாமிட்டிங், பித்தமாவே வந்து இருக்கு. டியூ டு ஐ திங்க் லாட் ஆஃப் லைட் பிளஸ் ஸ்லீப்லெஸ்னஸ்னால. ஓகே, சோ நீட் எக்ஸாம் முடியட்டும், ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு வந்து நம்ம நினைப்போம். நீங்க எடுக்க முடியும், நாங்க எடுக்க முடியுமா? ஆல்ரெடி 12th பசங்க வந்து அருவாளை வச்சுட்டு வெயிட் பண்ணிருக்கானுங்க. சரி பாவம், நீட்டு முடியட்டும் அப்படின்னு வெயிட் பண்றாங்க. சோ நீட் அன்னைக்கே, அதாவது 4ஆம் தேதி நீங்க எக்ஸாம் போறீங்களே, 4ஆம் தேதியே வந்து 12th வந்து லைவ் இருக்கு தெரியுமா? 4ஆம் தேதியே வந்து 12th லைட் இருக்கு. இப்பவும் லைட் ஆஃப் பண்ணோம்னா உங்களுக்கு புரியும். எல்லாருக்கும் புரியுமான்னு தெரியல, ஒத்துப்பாங்களான்னு தெரியல. அதனால வந்து பரவாயில்ல, நம்ம கண்டினியூ பண்ணுவோம். இப்போ ஐ எம் பெட்டர் தான், மச் பெட்டர். சோ Wurtzம் Fittigம் சேர்த்தா இட் இஸ் Wurtz-Fittig reaction. ஓகே, சூப்பர். சோ 4th நம்ம பார்க்க போறது வந்து என்ன ரியாக்ஷன் அப்படின்னா, இட் இஸ் Kolbe's reaction. ஓகே, சோ 4th நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா Kolbe's. இது வெறும் Kolbe's இல்ல, Kolbe's electrolysis. ஓகே, சோ Kolbe's electrolysis. Kolbe's electrolysis வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து சோடியம் இல்லனா பொட்டாசியம் சால்ட் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் நம்ம எடுத்துக்கிறோம். மேம் அது என்ன மேம் சோடியம் ஆர் பொட்டாசியம் சால்ட் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் அப்படின்னா, ஆசிட்னா என்ன குரூப் தான்? RCOOH தானே ஆசிட் குரூப். ஆசிட் குரூப்ல இந்த ஹைட்ரஜனுக்கு பதிலா நான் சோடியம் போயிட்டா அதுதான் சோடியம் சால்ட் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட். அதுக்கு பதிலா நான் பொட்டாசியம் போட்டுட்டா அதுதான் பொட்டாசியம் சால்ட் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட். ஓகே, ஆதார் கார்டு ஆத்தென்டிகேஷன் பத்தி சொல்லுங்க மேம். ஒன்னும் பிரச்சனை இல்லடா. ஆதார் கார்டு ஆத்தென்டிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்க ஆதார் நம்பர் போட்டு நீங்க வந்து எடுத்துக்கணும் இல்லையா? நம்ம அண்ணன் சொல்லியிருப்பாரு, போயிட்டு பாருங்க. இல்லனா நான் என்னங்கறத பார்த்துட்டு சொல்றேன். நேத்து மிட்நைட் நிறைய பேருக்கு அந்த மெசேஜ் வந்திருக்கும், ரைட்? உங்களுடைய ஆதார் கார்டு வந்து இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, வில் கண்டினியூ. சரியா, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பாத்துக்கலாம். ஓகேவா? சோ Kolbe's electrolysis வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பாத்துக்கிறோம்? CH3COONA. இந்த இடத்துல எனக்கு மிথাইল குரூப், இথাইল குரூப், ப்ரோபைல் குரூப் யார் வேணா இருக்கலாம். மிথাইল, இথাইল, ப்ரோபைல் யார் வேணா இருக்கலாம். சரியா? சோ இதுதான் சோடியம் சால்ட் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ். இத வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, I am going to react it in presence of water. அந்த வாட்டரை HOH ன்னு எழுதிக்கலாமா?
வாட்டர் நானே HOH னு எழுதிக்கலாம். எலக்ட்ராலிசிஸ் அப்படினாலே நான் கரண்ட் பாஸ் பண்ணி பாண்ட பிரேக் பண்றேன், அதுதான் என்னது அப்படினா எலக்ட்ராலிசிஸ், ரைட்? ஓகே, பசங்களா கவனிங்கடா, இங்க பாரு என்ன ஆகும், how it is going to the bond நமக்கு எப்படி பிரேக் ஆகுது அப்படிங்கறத நல்லபடியா கவனிங்க. இங்க வந்து பாத்தீங்க அப்படினா நமக்கு என்ன ஆகுது, I am taking 2 moles, சரியா? நான் இங்க என்ன பண்றேன் அப்படினா 2 moles எடுத்துக்கிறேன். அதேதான் உங்களுக்கு ஈஸியா அது எப்படி க்ளீவ் ஆகுதுன்னு காட்டணும்ங்கிறதுக்காக தான் I am taking here 2 moles. அதே மாதிரி இங்க இருக்கிற வாட்டரும் நான் 2 moles வந்து எடுத்துக்கிறேன். So when you see here, இங்க பாருங்க நல்லா கவனிங்க, அவ்வளவுதான், இப்படிதான் பாண்ட் பிரேக் ஆக போகுது. COO COO, NaOH NaOH, H2. இப்ப அப்படியே சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், ஆரும் ஜாயின் ஆயிடும். so that we'll get alkanes as the product. okay, ரெண்டு R group ஜாயின் ஆயிடும். COO COO, 2 molecules of carbon dioxide வெளியில போய்டுவாங்க. அடுத்து NaOH 2 molecules of sodium hydroxide நமக்கு வெளியில போய்டும். also பாத்தீங்க அப்படினா HH hydrogen நமக்கு வெளியில போய்ட போகுது. இப்போ யார் யாரெல்லாம் கேத்தோட்ல, யார் யாரெல்லாம் ஆனோட்ல, அதுதான் நமக்கு தெரியணும். கவனிங்க, இவங்க ரெண்டு பேரும் ஆனோட்ல, ஓகே, இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்க அப்படினா கேத்தோட்ல, அவ்வளவுதான். so this is Kolbe's electrolysis. இதுதான் Kolbe's electrolysis. okay, done. பரவாயில்லடா, கொஞ்ச நேரம் அப்புறம் பாத்துக்கலாம், இப்போ அத பத்தி யாரும் டிஸ்ட்ராக்ட் ஆக வேண்டாம், சரியா? let us discuss about this after some time. இப்போ நம்ம கவனிக்கலாம். okay, super. so fifth reaction நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம் குயிக்கா அப்படினா Frankland. எல்லாரும் எழுதுறீங்க இல்லையா? இதெல்லாம் நம்ம ஸ்டேட் போர்ட்ல படிச்சிருக்க மாட்டோம், இந்த ரியாக்ஷன் நம்ம படிச்சிருக்க மாட்டோம் இல்லையா? இது வந்து என்னது அப்படினா இங்க நம்ம ஆல்கேன்ஸ் தான் ப்ரிப்பேர் பண்ண போறோம். இது வந்து Frankland ரிடக்ஷன். ரிடக்ஷன்னா என்னப்பா? ரிடக்ஷன்னா என்னது? இட் இஸ் அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் இல்லையா? அடிஷன் ஆஃப் ஹைட்ரஜன் தான் வந்து நம்ம வந்து என்னன்னு சொல்றோம் அப்படினா we are calling it as the reduction, right? so இப்போ நல்லா கவனிங்க, இங்க நான் என்ன எடுத்துக்க போறேன் அப்படினா alkyl halides எடுத்துக்கிறேன். I am taking alkyl halides. okay, how many moles of alkyl halides அப்படினு பாத்தீங்கன்னா 2 moles of alkyl halides. okay, so 2 moles of அதே மாதிரி தான் alkyl halides நான் வந்து எடுத்துக்கிறேன். I am going to react it with zinc. I am going to react it with zinc. இப்போ என்ன நடக்குது அப்படினு பாத்தீங்கன்னா இந்த ஜிங்க்கும் ஹாலோஜனும் சேர்ந்து ZnX2 வெளியில போய்டுவாங்க. ZnCl2 எக்ஸாம்பிளுக்கு அந்த மாதிரி நமக்கு என்ன ஆயிடுவாங்க அப்படினா வெளியில போய்டுவாங்க, சரியா? இப்போ இங்க நல்லா கவனிங்க, இங்க நமக்கு என்ன ஆகும் அப்போ இந்த ரெண்டு R குரூப்பும் நமக்கு ஒண்ணாயிடும் மீதி. சோ RR நமக்கு வந்து என்ன கிடைச்சிருச்சு? alkanes வந்து நமக்கு ப்ராடக்ட்டா கிடைச்சிருச்சு, அவ்வளவுதான், ஈஸி, ரைட்? சோ இது Frankland ரிடக்ஷன். எல்லாரும் A ஸ்பீடுக்கு என் கூட எழுதிட்டே வாங்க. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படினா Clemmensen reduction. Clemmensen reduction நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? Clemmensen reduction. Clemmensenோட பேர் ஸ்பெல்லிங் தப்புனா அதெல்லாம் கண்டுக்காதீங்க, நமக்கு ரியாக்ஷன் கரெக்ட்டா இருந்தா போறோம். இவங்கலாம் வந்து ஒரு சில இடத்துல 2m வருது, ஒரு சில இடத்துல 1n வருது, சோ அத நம்ம விட்டுறலாம். okay, so fast listen. so இந்த Clemmensen reductionல what is happening அப்படிங்கறத மட்டும் கவனிங்க. சோ இங்க என்ன reagents அப்படி நான் சொல்லிறேன், எது என்னவா கன்வர்ட் ஆகுது. do you all know? யாருக்கு தெரியும்? சாட்ல சொல்லுங்க, என்னடா நடக்குது சாட்ல, ஏன்டா சண்டை போடுறீங்க? இங்க பாருங்க, you are all good students. லோகேஸ்வரியா இருக்கட்டும், கவிதாவா இருக்கட்டும், லாஸ்ட் மினிட்ல டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க, கவனிங்க. what is happening in Clemmensen reduction நான் சொல்லி கொடுத்திருக்கேன், ஆன்சர் பண்ணுங்க. zinc amalgam. இங்க என்னென்ன கேட்டலிஸ்ட் இருக்கு பாத்துக்கோங்க. zinc amalgam. okay, so yeah, ethylene glycol in presence of ethylene glycol இது வந்து நடக்குது. what is happening? யாராவது ஒருத்தர் alcohol to alkane இல்லையே நேஹா? what is happening in Clemmensen reduction யாருக்கு தெரியும்? what is happening in Clemmensen reduction quickly? எது வந்து என்னவா நமக்கு வந்து ரெடியூஸ் ஆகுது? zinc amalgam and concentrated hydrochloric acid நம்ம வந்து யூஸ் பண்றோம் இல்லையா? aldehydes or ketones நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம எங்க படிச்சோம்? அத aldehyde குரூப்ல தானே படிச்சோம். aldehydes or ketones, alcohols கிடையாது, மாத்தி சொல்லாதீங்க. aldehydes இல்லனா ketone குரூப் தான் நமக்கு வந்து என்னவா கன்வர்ட் ஆகும் அப்படினா alkanes ஆ கன்வர்ட் ஆகும், ரைட்? சோ நல்லா பாருங்க, எனக்கு இங்க ஏதோ ஒரு aldehyde குரூப் இருக்கு. ஓகே, CO குரூப் இல்லனா CHO குரூப். ஓகே, அத தூக்கிட்டு நீங்க வந்து alkanes எழுத போறீங்க, அவ்வளவுதான்.
அதை தூக்கிட்டு ஆல்கேன்ஸ் இப்படி வரையலாமா அந்த ஆல்கேன்ஸ் அவ்வளவுதான் CHO group or CO group will get converted to alkanes. Okay, it will get converted to alkanes. அவ்வளவுதான் இதான் Clemmensen reduction. இதுடைய அதாவது இந்த aldehyde exact say for example நம்ம acetaldehyde எடுத்துக்கறோம் or benzaldehyde எடுத்துக்கறோம் அப்படினா அந்த ரியாக்ஷன்ஸ்லாம் தான் நம்ம ஸ்டேட் போர்ட்ல படிச்சிருப்போம் அதோட பிடிஎஃப்லாம் நான் உங்களுக்கு தரேன் by the end of the class சரியா வெயிட் பண்ணுங்க இப்போ ஜெனரலா என்னென்ன நடக்குது அப்படி நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் நெக்ஸ்ட் படிக்க போறது வந்து Wolff-Kishner reduction okay Wolff-Kishner reduction so Wolff-Kishner reduction la what is happening how many of you know Wolff-Kishner reduction la நம்ம எதை என்னவா கன்வர்ட் பண்றோம் quickly இது நம்ம எது படிக்காதது கிடையாதுடா ஏதோ படிக்காதது இல்ல ஆல்ரெடி படிச்சதுதான் Wolff-Kishner reduction ல நம்ம என்ன பண்றோம் அதேதான்டா கார்போனில் குரூப்ஸ் இருக்கு இல்லையா கார்போனில் குரூப் அதே கார்போனில் குரூப் ஆல்டிஹைட் ஆர் கீட்டோன்ஸ் ஓகே ஆல்டிஹைட்ஸ் ஆர் கீட்டோன்ஸ் நம்ம வந்து எடுத்துக்கிறோம் அத வந்து என்னவா கன்வர்ட் பண்றோம் ஆல்கேன்ஸா கன்வர்ட் பண்றோம் சோ Wolff-Kishner reductionலயும் we are taking the same aldehydes நம்ம என்ன பண்றோம் அப்படினா we are taking the aldehydes and the aldehydes தான் நம்ம வந்து we are converting it to alkanes ஆனா இங்க what is the reagent அதுதான் நமக்கு வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் ஓகே சோ இங்க நம்ம N2H4 in presence of KOH N2H4 அதாவது NH அப்படினு நம்ம வந்து சொல்லலாம் or in presence of potassium hydroxide okay சோ இதுதான் நம்ம இங்க முக்கியமா யூஸ் பண்ணக்கூடிய reagent இந்த reagents நீங்க என்ன பண்ணிடாதீங்கன்னா மறந்துடாதீங்க இது தப்பு பண்ணிட்டேன் Clemmensen reductionல zinc amalgam இங்க மறக்காம concentrated HCl எழுதிக்கோங்க concentrated hydrochloric acid இத வந்து எழுதிக்கோங்க சரியா so Clemmensen reduction it will happen in presence of concentrated hydrochloric acid and then Wolff-Kishner reduction பாத்து வெச்சுக்கோங்க okay so what are all the NH2 very good ஆத்ரத் நம்ம அதுதான் படிச்சுக்கோ ஹைட்ரஜன் அதேதான் so in presence of hydrogenல இந்த particular reduction வந்து நமக்கு நடக்குது which is addition of hydrogen and removal of oxygen நமக்கு நடக்குது aldehydes or ketone group is getting converted to alkanes நம்ம மாத்திரோம் okay decarboxylation reaction next reaction வந்து பாத்தீங்க அப்படினா decarboxylation reaction what do you mean by decarboxylation reaction decarboxylation reaction அப்படினா என்னது carboxy group அப்படினாலே COO group இந்த COO group நமக்கு வந்து என்ன ஆகுது அப்படினா reduce ஆகுது அதாவது remove ஆகுது COO group நம்ம eliminate பண்றோம் அதுதான் என்னது அப்படினா நம்மளுடைய decarboxylation say for example நான் இங்க கொடுத்துட்டேன்ப்பா என்ன reagents நம்ம இதுக்கு யூஸ் பண்ணலாம் RCOO-Na which is sodium or potassium salt of carboxylic acids நம்ம வந்து எடுத்துக்கிறோம் decarboxylation பண்றதுக்கு முக்கியமா நமக்கு என்ன வேணும் அப்படினா sodium hydroxide and calcium oxide நமக்கு வேணும் அவங்க தான் முக்கியமான reagents sodium hydroxide and CaO soda lime அப்படினு சொல்லுவோம் இல்லையா so calcium oxide இவங்க என்ன ரேஷியோல நமக்கு வேணும் அப்படினா 3:1 ரேஷியோல நம்ம வந்து எடுத்துக்கிறோம் சோ இவங்களை வந்து நம்ம என்ன ரேஷியோல எடுத்துக்கிறோம் 3:1 ரேஷியோல எடுத்துக்கிறோம் என்ன நடக்கும் ரொம்ப ஈஸி you will just remove this COO along with that ஏனா இந்த ஒரு particular reaction வந்து நான் வந்து நிறைய நீட் எக்ஸாம் அதாவது 2 வருஷத்தோட நீட் எக்ஸாம் previous year questionல நான் வந்து பாத்துர்க்கேன் ஓகே சோ என்ன ஆகும் அப்படினா நல்லா கவனிங்கடா இது அப்படியே வெளிய போய்டும் என்னது இது Na2CO3 they'll get removed as நல்லா பாருங்க இங்க என்னது ரெண்டு சோடியம் Na2 CO3 மூணு ஆக்ஸிஜன் சோ Na2CO3 இவங்க வெளியில போய்டுவாங்க இப்போ மீதி என்ன இருக்கு நமக்கு இங்க மீதி என்ன இருக்கு இங்க இருக்கிற ஹைட்ரஜன் இருக்கு ஓகே here we have a hydrogen and then here we have R so இந்த R குரூப்ல அந்த ஹைட்ரஜன் போய் நமக்கு ஆட் ஆயிட போகுது அவ்வளவுதான் அந்த R குரூப்ல இந்த ஹைட்ரஜன் போயிட்டு ஆட் ஆக போகுது ஓகே வெரி குட் சோ இதுதான் decarboxylation reaction 8th one சூப்பர் ஓகே சோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து என்ன பார்க்க போறோம் அப்படினா சோ இது வரைக்கும் பார்த்த நேமிங் ரியாக்ஷன்ல யாருக்கும் ஏதோ டவுட் இல்லையா
ஆல்ஃபியா வந்திருக்காங்க, ஹாய். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து கோரி ஹவுஸ் மெக்கானிசம், கோரி ஹவுஸ் ரியாக்ஷன், கோரி ஹவுஸ். ஓகே, ஏன் இவருக்கு பேரு கோரி ஹவுஸ்ன்னு வச்சாங்க? ஹவுஸ்னே ஒருவேளை அவர் பேர்லயே இருக்கோ? ஓகே, சோ கோரி ஹவுஸ். வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர்? இங்க நம்ம ஆல்கைல் ஹாலைட்ஸை ஃபர்ஸ்ட் வந்து எடுத்துக்கிறோம். இங்க நம்ம என்ன பண்றோம்? ஆல்கைல் ஹாலைட், முக்கியமா புரோமோ ஆல்கேன்ஸ் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். புரோமோ ஆல்கேன்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கிறோம், சரியா? சோ இந்த புரோமோ ஆல்கேனை வந்து நம்ம we are first converting it to first இந்த lithium dialkyl copper அத first நம்ம prepare பண்றோம் இல்லையா? first நம்ம என்ன prepare பண்ணனும் அப்படினா இந்த ரியாக்ஷனுக்கு நம்ம கோரி ஹவுஸ் மெக்கானிசம்க்கு நமக்கு முக்கியமா யார் வேணும்? lithium dialkyl copper, lithium dialkyl copper நமக்கு வந்து வேணும். அந்த lithium இது நியூவாலாம் இல்ல, இது நம்ம பார்த்ததுதான். நீ என்னன்னா எனக்கு ஞாபகம் இருக்கு, இது வந்து நம்ம அடுத்த ஸ்டெப்ல இருந்து பார்த்திருப்போம் ஸ்டேட் போர்ட்ல, அவ்வளவுதான். இந்த லித்தியம் டயல்கைல் காப்பரை ப்ரிப்பேர் பண்ற அந்த ஒரு ப்ராசஸ் நம்ம படிச்சிருக்க மாட்டோம், அவ்வளவுதான். சோ இந்த லித்தியம் டயல்கைல் காப்பரை நம்ம எதிரே இந்த புரோமோ ஆல்கேன்ஸ்ல இருந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ண போறோம்? சோ இது நம்ம லித்தியம் இன் பிரசன்ஸ் ஆஃப் காப்பர் அயோடைட் கூட நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ரியாக்ட் பண்றோம் இன் பிரசன்ஸ் ஆஃப் ஈத்தர். ஓகே, சோ அப்போதான் எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த லித்தியம் இந்த காப்பர்லாம் எனக்கு இந்த R குரூப்ல போயிட்டு சப்ஸ்டிட்யூட் ஆகுது, சரியா? சோ இந்த லித்தியம் டயல்கைல் காப்பர் இருக்கு இல்லையா, இங்க என்ன வேணா அல்கைல் குரூப் இருக்கலாம், மித்தாயில் இத்தாயில், சரியா? அத வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அல்கைல் ஹாலைட்ஸ் கூட ரியாக்ட் பண்றோம். அத நம்ம என்ன பண்றோம்? we are reacting it with the alkyl new word ma'am of reaction. ஓகே ஓகே வாங்க. சோ இங்க நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா அல்கைல் ஹாலைட் கூட நமக்கு வந்து ரியாக்ட் ஆகுது, சரியா? அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸிடா, ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த R குரூப் இந்த R குரூப் அவ்வளவுதான். இந்த ரெண்டு R குரூப்பும் நமக்கு கம்பைன் ஆயிடும். சோ R R dash அப்படின்னு வச்சுக்கலாம். அல்கைல் குரூப் மட்டும் கம்பைன் பண்ணிடுங்க, மீதி எல்லாம் வெளில போயிடும். நல்லா கவனிங்க, இந்த காப்பரும் இந்த ஹாலோஜனும் சேர்ந்து Cu2x or காப்பர் ஹாலைடா வெளில போயிட போகுது. ஆல்சோ இங்க இருக்கிற இந்த லித்தியமும் இன்னொரு மோல்ஸ் ஆஃப் இந்த ஹாலோஜனும் சேர்ந்து நமக்கு வந்து அகைன் லித்தியம் அண்ட் தென் ஹாலோஜன் நமக்கு வெளியில போயிட போறாங்க. சோ முக்கியமா என்ன கிடைக்குது நமக்கு? இங்க ரெண்டு R குரூப்பும் நமக்கு இதுல வந்து நமக்கு கம்பைன் ஆகிடுது. ஓகே, சூப்பர். சோ நெக்ஸ்ட் கோரி ஹவுஸ் மெக்கானிசம் பார்த்தாச்சு, கோரி ஹவுஸ் மெக்கானிசம் பார்த்தாச்சு, ரைட்? இதுல இந்த லித்தியம் டயல்கைல் காப்பர் ப்ரிப்பேர் பண்ற ப்ராசஸையும் கண்டிப்பா பாத்துக்கோங்க. ஒரு சில ரியாக்ஷன்ஸ்ல you can note it isomerization. ஐசோமரைசேஷன்னா என்னது? ஐசோமர் அப்படின்னா என்னது? ஃபர்ஸ்ட் ஐசோமர் அப்படின்னா இப்போ என் கையில வந்து ஒரு மாலிக்யூல் வந்து இருக்கு, அதை வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஐ அம் டூயிங் சம் சேஞ்சஸ். ஓகே, இன்னைக்கு தெர்மோடைனமிக்ஸ் தான் இருந்துச்சு, நாளைக்கு தான் நம்ம பிசிக்கல் கெமிஸ்ட்ரி பண்றோமே. இது வந்து உங்களுக்கு நான் ரெக்கார்ட் பண்ணி போடணும்னு நான் நினைச்சேன், ரெக்கார்ட் பண்ணி போட முடியல, அதனால வந்து லாஸ்ட் மினிட் சேஞ்சஸ். ஓகே, சூப்பர். சோ ஐசோமரைசேஷன் அப்படின்னா ஐசோமர் அப்படின்னாலே சேம் நம்பர் ஆஃப், அதாவது இதுல 5 கார்பன்னா அதுலயும் 5 கார்பன், இதுல 10 கார்பன்னா இதுலயும் 10 கார்பன் வச்சு மாலிகுலர் ஃபார்முலா நமக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா சேமா இருக்க போறாங்க இல்லையா? மாலிகுலர் ஃபார்முலா நமக்கு வந்து சேமா இருக்க போறாங்க. ஓகே, சோ நான் இந்த ஐசோமரைசேஷனுக்கு ஒரு லீவஸ் ஆசிட் யூஸ் பண்றேன். அதுதான் யாரு அப்படின்னா அலுமினியம் குளோரைட், அலுமினியம் குளோரைட். அதை மட்டும் மறந்துடாதீங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் மீத்தீத் ப்ரோ பியூட், நான் வந்து பியூட்டேன் எடுத்துக்கிறேன். CH3 CH2 CH2 CH3, சரியா? I am taking butane here. இப்போ இந்த பியூட்டேன்ல இந்த மித்தாயில் குரூப் இங்க இல்லாம தோ செகண்ட் பொசிஷனுக்கு வந்துட்டா, தோ இங்க பாருங்க CH3 CH2 C அப்படியே லீனியரா இருக்குல, லீனியரா இல்லாம எனக்கு வந்து இது வந்து பிரான்ச்டா இருக்குன்னு வெச்சுக்கோங்க. பிரான்ச்டா இருக்கு, இந்த கார்பன்ல எனக்கு இந்த CH3 குரூப் அட்டாச் ஆகிருக்கு. பட் see 4 carbons 3 3 6 7 8 9 10 10 hydrogen 10 hydrogen எல்லாமே கரெக்ட்டா இருக்கு. ஆனா நமக்கு வந்து அதுடைய பொசிஷன் வந்து நமக்கு மாறி இருக்கு, ஒரு செயின் ஐசோமரா இது வந்து இருக்கு இல்லையா? சோ what is this நான் சொல்ல மாட்டேன். செயின் ஐசோமரா பொசிஷன் ஐசோமரா? டவுட்டா இருக்கே. செயின் ஐசோமரா பொசிஷன் ஐசோமரா? சோ இது வந்து என்னது அப்படின்னா ஐசோமரைசேஷன். ஐசோமரைசேஷன் வந்து எங்க நமக்கு வந்து நடக்கும் அப்படின்னா ஆல்டிஹைட் நான் ப்ரிப்பேர் பண்ணணும், இல்லனா கீட்டோன் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கறப்போ
இந்த ஐசோமரைசேஷன் நடந்து நமக்கு தேவையான ஆல்டிஹைட் ஆர் கீட்டோன் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகே, 9th ரியாக்ஷன் இல்ல தம்பி, இது 10th ரியாக்ஷன். இதுக்கு முன்னாடி கோரி ஹவுஸ் தான் 9th ரியாக்ஷன். ஓகே, பொசிஷனா விகாசே நீ இவ்வளவு நாளா என் கிளாஸுக்கு வந்ததுக்கே அர்த்தமே இல்ல அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டீங்க. எப்படா பொசிஷன் ஐசோமரிசம் வரும்? என்னுடைய ஃபங்க்ஷனல் குரூப். நல்லா கவனிங்க விகாஸ் அண்ட் அதர்ஸ். விகாஸ் சில்லி மிஸ்டேக் பண்ணதுனால தானடா நமக்கு ஸ்டேட் போர்ட்ல மார்க் போச்சு. யூ நோ தட் ரைட்? ஸ்டேட் போர்ட்ல நான் திருப்பி போய் வந்து உங்களோட காயமான மனசை நான் போய் வந்து புண்படுத்தல பண்ணிட்டானுங்க பாருங்க. இன்பமணி ஏ என்ன பார்த்தால் பாவமாக இல்லையா உனக்கு? உங்களுக்கு வந்து 4ஆம் தேதி எல்லாரும் நீட் எக்ஸாம் எழுத போறாங்க. ஓகே, சோ 3ஆம் தேதி வரைக்கும் நாங்க கிளாஸ் எடுப்போம். 4ஆம் தேதி வந்து காலை 10:30 மணிக்கு 12 ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சாப்டர் 1 மெட்டலர்ஜி நான் நடத்த போறேன். சரியா? ஓகேவா? 4ஆம் தேதி காலை 10:30 மணி அளவில் அனைவரும் வாருங்கள். நம்ம 12 ஸ்டேட் போர்ட தரமா ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, பொசிஷன் ஐசோமர்னா என்ன? டபுள் பாண்டோ, ட்ரிபிள் பாண்டோ, சப்ஸ்டிட்யூவன்ஸோ இல்ல ஃபங்க்ஷனல் குரூப்போ தன்னுடைய பொசிஷனை விட்டு வேற பொசிஷனை ஆக்குபை பண்ணிக்குது. which is செகண்ட் பொசிஷன் இல்லாம தேர்ட் பொசிஷன்ல இருக்கு, தேர்ட்ல இல்லாம ஃபோர்த்ல இருக்கு. அதுதான் பொசிஷன் ஐசோமரிசம். ஃபங்க்ஷனல் குரூப்பே மாறிடுச்சுன்னா அதுதான் ஃபங்க்ஷனல் ஐசோமரிசம். ஓகே, புரிஞ்சுதா? சூப்பர். சோ நல்லா கவனிங்க, ஐசோமரைசேஷன் எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு அப்படின்னு நான் வந்து அசியூம் பண்ணிக்கிறேன். ஓகே, சோ ஐசோமரைசேஷன் பார்த்தாச்சு. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா aromatization. what is meant by aromatization? aromatization. so quick note it down. இது வந்து நமக்கு நிறைய இடத்துல வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த aromatization-க்கு நம்ம என்ன reagents யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, கவனிங்க. say for example எனக்கு ஒரு linear compound வந்து இருக்குன்னு வெச்சுக்கோங்க. C6H14 அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து I have a linear compound. okay, so இத நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா I am converting it into benzene. C6H6 நான் வந்து என்ன பண்ணிடுறேன்? கன்வெர்ட் பண்ணிடுறேன். ஓகே, சோ இது வந்து aromatic compound. aromatic compound அப்படின்னா அது பிளேனாரா இருக்கணும். ஆல்சோ அதுல வந்து நமக்கு இந்த டபுள் பாண்ட் வந்து நமக்கு டீலோக்கலைஸ் ஆகிட்டே வந்து இருக்கணும். ஆல்சோ வந்து பாத்தீங்க அப்படின்னா 4n+2 pi electrons அந்த என்னுடைய வேல்யூ 1 2 3 இந்த மாதிரி நமக்கு வந்து இருக்கணும் இல்லையா? 12th கிளாஸ் கேக்குறவங்க பேர் எழுதி வைங்க. கிளாஸ்ல யார் யார் வரான்னு செக் பண்ணிக்கலாம். சரி, அது பண்றதுக்காடா நமக்கு டைம் இருக்கு. பாத்துக்கலாம், வரட்டும். ஓகே, எல்லாம் ஆரம்பத்துல வந்து ஒரு ஆர்வமா வருவானுங்கடா, எனக்கு தெரியும். நான் அடிச்சு சொல்றேன் பாரு, நான் ஒரு ரியாலிட்டி எல்லாம் ஹார்ஷ் ரியாலிட்டி எல்லாம் நான் அடிச்சு உடச்சிடுறேன் இப்பவே. ஆரம்பத்துல எல்லாரும் வந்து இல்ல ஒரு அவங்களுக்குள்ள ஒரு வெறி இருக்கும். இப்பவே ஆரம்பிச்சு படிச்சு முடிச்சிடலாம், 15 சாப்டர் 15 நாள்ல முடிச்சிடுறதுக்கு அப்புறம் கம்ப்ளீட் ரிவிஷன் இப்பெல்லாம் கனவு இருக்கும். ஃபர்ஸ்ட் மிட்டம் வரட்டுமே, ஸ்கூல்ல 4 டெஸ்ட் வைக்கட்டுமே, அவ்வளவுதான். நானே கெஞ்சினாலும் அவன் கிளாஸுக்கு வரமாட்டான். இப்படி நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஞாபகம் இருக்கு, கிட்டத்தட்ட வந்து 4 டிஜிட்ல வந்தீங்க கிளாஸுக்கு. ஃபர்ஸ்ட் நாள்ல 4 டிஜிட்ல வந்தீங்க, which is like 1000 பீப்புளுக்கு மேல 2000க்கு மேல பீப்புள் வந்து நீங்க கிளாஸ் வந்தீங்க. ஆனா என்ன ஆச்சு? வர வர மாமியார் கழுத போல ஆனாலும் கழுதே தேஞ்சி கட்டரும் பாச்சாங்கிற மாதிரி போக போக நம்ம வந்து அப்படியே கம்மியாய் வந்துட்டோம். ஓகே, அதான் நடக்கும் அங்கேயும். அப்படி நடக்காம இருக்கணும் அவங்க, அவ்வளவுதான். கனவா போச்சு. சரி வாங்க, அரோமாட்டைசேஷனுக்கு வந்து நம்ம CrO2Cl2 சாரி CR2O3 ஆர் அப்படி இல்லைன்னா Al2O3 அலுமினியம் இல்லைன்னா குரோமியம் ஆக்சைட்ஸ் வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். டெம்பரேச்சர் முக்கியம் தம்பி, which is 600 degree Celsius. okay, so 600 degree Celsiusல you are doing this, you are performing this reaction. okay, so next நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு ரியாக்ஷன் வந்து என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா டீஹைட்ரேஷன் ரியாக்ஷன். டீஹைட்ரேஷன் அப்படின்னா என்னன்னு தெரியுமா? you all know. நான் இப்ப நேமிங் ரியாக்ஷன் மட்டும் இல்லப்பா, மத்த இம்பார்ட்டண்டா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய மத்த ரியாக்ஷன்ஸையும் சேர்த்து தான் நான் வந்து நடத்துறேன். சரியா? ஓகே, சோ டீஹைட்ரேஷன் அப்படின்னா வாட்டர் இட் இஸ் கெட்டிங் ரிமூவ்ட் அப்படின்னு அர்த்தம். வாட்டர் வந்து நமக்கு ரிமூவ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். சோ அந்த டீஹைட்ரேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா டெர்ஷரி, செகண்டரி, பிரைமரி இவங்க 3 பேர்ல யார் வந்து ஃபாஸ்டா டீஹைட்ரேட் ஆவாங்க? ரேட் சொல்லுங்க பார்க்கலாம். ரேட்
யார் வந்து நமக்கு ஃபாஸ்டா டீஹைட்ரேட் ஆவாங்க ஃபாஸ்டா எஸ் எப் ரிமூவல் ஆஃப் வாட்டர் அப்சல்யூட்லி வாட்டர் வில் கெட் ரிமூவ்டு ஆமா வேற என்ன நடக்கும் water will get removed ஆமா என்னடா உங்களுக்குள்ள கதை பேசிட்டு இருக்கீங்க மூணு பேர்ல யார் வந்து ஃபாஸ்டா வந்து இந்த டீஹைட்ரேஷன் நடக்கும் ரிமூவல்டா டெர்ஷரி தான் ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் பயங்கரமா இருக்க போறாங்க இல்லையா அப்ப டெர்ஷரி தான் நமக்கு ஃபாஸ்டா இருக்க போகுது ரைட் then comes the secondary then comes primary மாட்னீங்களா क्वेश्चन கேக்குற basicity of amines ல இருந்து ஒரு क्वेश्चन யார் ஆன்சர் பண்றீங்கன்னு பார்க்கலாம் basicity of amines ல இருந்து ஒரு क्वेश्चन ஓகே gases primary secondary tertiary என்ன ஆர்டர் ஃபாலோ பண்ணோம் சாட்ல சொல்லுங்க primary secondary tertiary என்ன ஆர்டர் ஃபாலோ பண்ணோம் இது பேஸ் பண்ணி ஒரு क्वेश्चन நாளைக்கு வரும் சொல்லிட்டேன் நீட் எக்ஸாம்ல gaseous stateல amines பா லைவ் என்ன முடிஞ்சிருச்சா எனக்கு எந்த சாட்டுமே காட்டல 3 2 1 very good because சொல்லிட்டாங்க tertiary then comes secondary then comes primary okay so now tell me in aqueous state la okay methyl substituted இருக்காங்க அப்படினு வெச்சுக்கோங்க methyl substituted amines இருக்காங்கன்னு வெச்சுக்கோங்க methyl substituted amines இருக்காங்க ethyl substituted amines இருக்காங்க ethyl substituted amines இருக்காங்க okay methyl substituted amines னா அப்ப என்ன ஆர்டர் methyl substituted க்கு என்ன ஆர்டர் யாருக்கெல்லாம் மேம் என்ன பேசுறீங்கனே தெரியல மேம் அப்படின்றீங்க யாருக்கெல்லாம் என்ன பேசுறாங்கனே தெரியல 2 3 1 ஆ 2 3 1 கிடையாது எனக்கு இதுக்கு சொல்லுங்க ஃபர்ஸ்ட் methyl மட்டும் சொல்லு 2 secondary primary and then tertiary then comes ammonia கரெக்ட்டா ஓகேவா அடுத்து ethyl substituted பாத்தீங்கன்னா secondary then comes tertiary then comes primary then comes ammonia okay எதனால aqueous stateல என்னென்ன விஷயம்லாம் ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஒரு ரோல் வந்து ப்ளே பண்ணுது பரவாயில்லையே ஆன்சர் பண்றீங்களே ஞாபகம் வச்சிருக்கீங்க போல படிச்சிருக்கீங்க போல now tell me what are all the factors play a very important role ஏன் இதுல வந்து இவ்ளோ ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் மேல காம்ப்ளிகேஷன்ஸ் என்னென்ன இதெல்லாம் இப்போ இது வந்து based on what based on plus I group ஆ minus I group ஆ plus I group கரெக்ட்டா ஏனா plus I group increase ஆக basicity increase ஆக போகுது tertiaryல 3 alkyl group இருக்க போகுது அப்ப 3 plus I group that's why அந்த tertiary வந்து நமக்கு more இதுவா வந்து இருக்கு சோ விகாஸ் சொல்லிட்டாரு plus I effect ஒரு காரணம் மேம் plus I effect பேஸ் பண்ணி பார்த்தோம்னா tertiary secondary and primary வர போகுது அடுத்து வந்து பாத்தீங்க அப்படினா inductive effect ஆமா கரெக்ட் தான் inductive effect பேஸ் பண்ணி ஒன்னு இருக்கு அடுத்து steric hindrance ஓகே steric hindrance வந்து செகண்ட் ஒரு ஃபேக்டர் மா இருக்குதுல டெர்ஷரியில steric hindrance அதிகமா இருக்கும் அதை விட செகண்டரியில கம்மியா இருக்கும் அதை விட பிரைமரியில வந்து கம்மியா இருக்கும் ஏதோ ஒரு எஃபெக்ட் நீங்க வந்து மிஸ் பண்ணிட்டீங்களே aqueous அப்படினாலே வந்து என்னது ஒரு எஃபெக்ட் மிஸ் பண்ணிட்டீங்க solvation effect very good amrit raj prabhu correct answer பண்ணிட்டாங்க which is solvation effect very good solvation effect வந்து பாத்தீங்க அப்படினா வாட்டர் கூட அவங்க வந்து எப்படி வந்து soluble ஆவறாங்க அப்படினு ஏதோ ஒன்னு வந்து வாட்டர் கூட அது வந்து soluble ஆகணும்னா அது தண்ணி கூட என்ன பாண்ட் மேக் பண்ணும் ஃபாஸ்டா தண்ணி கூட என்ன பாண்ட் வந்து மேக் பண்ணா அது வந்து தண்ணி கூட soluble இருக்கும் நான் ஆன்சரே பண்ண மாட்டேன் நீ தான் ஆன்சர் பண்ணணும் 4 நாள்ல நீட் எக்ஸாம் எழுத போறேன் தண்ணி கூட அது என்ன பாண்ட் ஃபார்ம் பண்ணும் ஹைட்ரஜன் பாண்டிங் வந்து ஃபார்ம் பண்ணும் ஓகே சோ now tell me R group increase ஆக ஓகே which is primaryல தான் செகண்ட் tertiary தான் R group அதிகமா இருக்கும் செகண்டரியில அதை விட கம்மியா இருக்கும் பிரைமரியில கம்மியா இருக்க போகுது ரைட் அமோனியா உடைய டெரிவேட்டிவ்ஸ் தான் அமின் இல்லையா NH3 ல ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலா R group இருந்தா பிரைமரி அமின் 2 R group இருந்தா செகண்டரி 3 R group இருந்தா tertiary ரைட் சோ
R group அதிகமாக solubility என்ன ஆகும்? Decrease increase ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா நான் இப்ப சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். சொல்லுங்க பார்க்கலாம். Solubility will increase or decrease? Hello? Yeah? Increase decrease Blue star, it's been a long time no see அப்படி இருக்கு. Solubility வந்து decrease very good. Solubility decrease ஆகும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இது entire organic chemistry இதே ரூல் தான். என்னது அப்படினா கார்பனுக்கு தண்ணியை கண்டா பிடிக்காது. கார்பனுக்கு தண்ணியை கண்டா பிடிக்காது. ஆனா இந்த NH2 குரூப்புக்கு தண்ணியை கண்டா பிடிக்கும். ஓகே? NH க்கு தண்ணியை கண்டா பிடிக்கும். ஆனா கார்பனுக்கு தண்ணியை கண்டா பிடிக்காது. alkyl group அதிகமாக alkyl group அதிகமாக number of carbons வந்து என்ன ஆகும் அப்படினா அதிகமாகும். ரைட்? number of carbons வந்து என்ன ஆகும் அப்படினா அதிகமாகும் நமக்கு. சோ அப்போ நமக்கு வந்து பாத்தீங்க அப்படினா solubility வந்து decrease ஆகும். சோ தயவு செய்து இதெல்லாம் பார்த்து வெச்சுக்கோங்க, தெரிஞ்சு வெச்சுக்கோங்க. எக்ஸாம்ல வந்தா நல்லபடியா எழுதி விடுங்கள். ஓகே? சோ வாங்க இப்ப டீஹைட்ரேஷன் क्वेश्चनக்கு வந்து நம்ம வருவோம். டீஹைட்ரேஷன் நடக்கிறதுக்கு டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். நமக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமஸான ஒரு டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட் இருக்கு. அது என்னன்னு சாட்ல சொல்லுங்க. which is concentrated sulfuric acid. கரெக்ட்டா? concentrated sulfuric acid. okay, very good. so இப்போ எனக்கு ஏதோ ஒரு R group இருக்கு, CH2 இருக்கு, அதுக்கு அப்புறமா CH3. ஓகே? ஓகே? சோ நல்லா கவனிங்க. CH கரெக்ட். CH. சோ இப்போ இதுல வந்து என்ன இருக்கு அப்படினா எனக்கு OH group இருக்கு, ஆல்கஹால் இருக்கு. ஓகே? சோ இப்போ இத நான் என்ன பண்றேன் அப்படினா டீஹைட்ரேஷன் பண்றேன். in acidic condition, maybe in presence of concentrated sulfuric acid H2SO4 or something. ஓகே? இது ஒரு டீஹைட்ரேட்டிங் ஏஜென்ட்ஸ் நான் வந்து யூஸ் பண்றேன். அப்போ எனக்கு வாட்டர் வந்து எப்படி ரிமூவ் ஆக போறாங்க? how the water is going to get removed அப்படினா இங்க இருக்கிற OH உம் ஆல்பா ஹைட்ரஜனும் இதான் ஃபங்க்ஷனல் குரூப் அட்டாச் ஆகி இருக்கிற கார்பன், அது நார்மல் கார்பன். அதுல இருக்கிற அந்த கார்பன்ல அட்டாச் ஆகி இருக்கிற கார்பன் தான் ஆல்பா கார்பன், அதுல இருக்கிற ஹைட்ரஜன் தான் ஆல்பா ஹைட்ரஜன். சோ இந்த H OH சேர்ந்து நமக்கு வாட்டரா வெளியில போய்டும். அப்போ எனக்கு என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும் அப்படினா ஆல்கீன்ஸ் ஃபார்ம் ஆகும். நல்லா கவனிங்க. R CH டபுள் பாண்ட் CH2. சரியா? சோ நமக்கு வந்து என்ன ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகும்? ஆல்கீன்ஸ் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும். சரியா? இது வந்து டீஹைட்ரேஷன் ரியாக்ஷன். டீஹைட்ரேஷன் வந்து பாத்தீங்க அப்படினா அசிடிக் கண்டிஷன்ல நமக்கு வந்து இந்த டீஹைட்ரேஷன் வந்து நடக்கும். ஓகே? சோ இதே டீஹைட்ரோஹாலோஜினேஷன் அப்படினா என்னது? வாட் இஸ் டீஹைட்ரோஹாலோஜினேஷன் அப்படினா என்னது? டீஹைட்ரோஹாலோஜினேஷன். what is dehydrohalogenation? அதுல இருந்து நமக்கு ஹைட்ரஜனும் காணா போய்டும், அதுல இருந்து நமக்கு வந்து பாத்தீங்க அப்படினா ஹாலோஜனும் காணா போய்டும். ஓகே? சோ நமக்கு வந்து என்னென்ன காணா போய்டும்? ஹைட்ரஜனும் காணா போய்டும், ஹாலோஜனும் காணா போய்டும். இதே மாதிரி தான் பட் இங்க வந்து நம்ம என்ன யூஸ் பண்றோம் அப்படினா ஆல்கஹாலிக் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு யூஸ் பண்றோம். சோ ஆல்கஹாலிக் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு யூஸ் பண்றப்போ எலிமினேஷன் நடக்குமா, சப்ஸ்டிடியூஷன் நடக்குமா? சாட்ல சொல்லுங்க. சோ இந்த டீஹைட்ரோஹாலோஜினேஷனுக்கு நான் வந்து என்ன எடுத்துக்கிறேன் அப்படினா நல்லா கவனிங்க. R CH2 CHX. சரியா? சோ நான் வந்து இங்க என்ன எடுத்துட்டு இருக்கோம்? we have taken carbon 1 2 3 சோ இங்க வந்து பாத்தீங்க அப்படினா நமக்கு வந்து ஒரு ஆல்கைல் ஹாலைட்ஸ் நம்ம வந்து எடுத்துட்டு இருக்கோம். ஆல்கஹாலிக் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு கூட ரியாக்ட் பண்றோம். இப்போ நமக்கு என்ன நடக்கும் அப்படினா இங்க இருக்கிற இந்த ஹாலோஜனும் இங்க இருக்கிற இந்த ஹைட்ரஜனும் சேர்ந்து HX வெளியில போய்டுவாங்க. அதுதான் டீஹைட்ரோஹாலோஜினேஷன். ஹைட்ரஜனும் வெளில போயிடுது, ஹாலோஜனும் வெளில போயிடுது. ஓகே? எலிமினேஷன் ரியாக்ஷன் பக்கா. ஆல்கஹாலிக் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடுனா எலிமினேஷன் ரியாக்ஷன், அத மறந்துடாதீங்க. அப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படினா R CH டபுள் பாண்ட் CH2. ஓகே? புரிஞ்சுதா? சோ அப்போ நமக்கு வந்து என்ன கிடைக்கும் அப்படினா we will get alkenes as the product. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? alkenes வந்து நமக்கு ப்ராடக்ட்டா கிடைக்கும். ஓகே? சூப்பரா? சரி. சோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து ஓசோனோலைசிஸ் ரியாக்ஷன். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ரியாக்ஷன்ஸ். ஓகே? ஓசோனோலைசிஸ் ரியாக்ஷன். ஓகே? சோ what is this ozonolysis reaction? இந்த ஓசோனோலைசிஸ்ல நம்ம வந்து என்ன பண்றோம்? ஓசோன் யூஸ் பண்ணி. ஓகே? what are we using here? ozone, O3 ozone யூஸ் பண்ணி நம்ம வந்து பாண்ட
பிரேக் பண்றோம். இப்போ இந்த ரியாக்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2 ஸ்டெப்ஸா நமக்கு வந்து நடக்கும். சோ ஓசோன் இன் பிரசன்ஸ் ஆஃப் ஜிங்க் அண்ட் வாட்டர், இது வந்து நமக்கு 2 ஸ்டெப்பா நடக்கும். நீட்ல டெஃபினட்டா இந்த ஓசோனோலைசிஸ் பேஸ் பண்ண ஒரு क्वेश्चन வந்து நமக்கு கண்டிப்பா வரும். ஏன்னா அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இது. சோ ஃபர்ஸ்ட் இங்க பாருங்களேன், எனக்கு வந்து ஒரு ஆல்கீன் இருக்கு, ஒரு ஆல்கீன் இருக்கு. அது சிமெட்ரிக்கல் ஆல்கீனாவும் இருக்கலாம், அன்சிமெட்ரிக்கல் ஆல்கீனாவும் இருக்கலாம். ஐ ஹேவ் அ ஆல்கீன் ஹியர். ஓகே, சோ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இத ஓசோனோலைசிஸ் பண்றப்போ நல்லா கவனிங்க, இதுதான் நம்ம ஓசோனைடு. மேல ஒரு ஓசோன், கீழ மேல ஒரு ஆக்சிஜன், கீழ 2 ஆக்சிஜன். இதுதான் அடுத்த ஸ்டெப் நமக்கு இன்டர்மீடியேட் கிடைக்க போகுது. ரொம்ப ஈஸி, கவனிங்க. R CH மேல ஒரு O, இந்த சைடு கீழ 2 ஆக்சிஜன். இதுதான் பேட்டர்னா நடக்கும். இங்க என்ன வேணா R குரூப் இருக்கட்டும். இப்போ இங்க பார்த்தனா பாண்ட் இப்படி எனக்கு பிரேக் ஆக போகுது. இப்படிதான் பாண்ட் எனக்கு பிரேக் ஆக போகுது. சரியா? இப்போ நல்லா கவனிச்சீங்கன்னா HCHO என்னதுடா அது? இந்த சைடு நமக்கு என்ன கிடைக்குது? CH2O அப்படிங்கிறது வந்து என்னது? HCHO, which is நமக்கு ஒரு ஃபார்மால்டிஹைட் வந்து நமக்கு ப்ராடக்ட்டா கிடைக்குது இல்லையா? HCHO. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா RCHO. இங்க என்ன R குரூப் இருக்கோ CHO. இப்ப நீ இவ்ளோ ஸ்டெப்லாம் பார்க்கவே வேண்டாம். இங்க நீ கவனி, RCHO ஒரு ப்ராடக்ட், HCHO ஒரு ப்ராடக்ட். ஃபார்மால்டிஹைட் அண்ட் இங்க இருக்கக்கூடிய அந்த அல்கைல் ஹாலைட்ஸ் வந்து நமக்கு ஒரு ப்ராடக்ட் வந்து கிடைக்க போகுது. ஓகேவா? டன்னா? சூப்பரா, சம. சோ ஓசோனோலைசிஸ் பேஸ் பண்ணி நம்ம PYQஸ்லாம் சால்வ் பண்ணோம். தயவு செய்து அதெல்லாம் வந்து மறந்துடாதீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஓகே. சோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ரியாக்ஷன். அது இதுல படிச்சிருப்போம் நம்ம. இதுல அப்படின்னா ஹைட்ரோகார்பன்ஸ்ல வந்து நம்ம படிச்சிருப்போம். சரியா? which is polymerization. இது எத்தனாவது ரியாக்ஷன் பா? how many of you are taking notes? சாட்ல சொல்லுங்க. யோ, அவங்க எதையாச்சும் விளையாடிட்டு இருக்கட்டும்டா, நீ கிளாஸ கவுனி, அவ்வளவுதான். ஓகே, சோ பாலிமரைசேஷன் வந்து நம்ம சூப்பரா படிச்சிருப்போம். சோ பாலிமரைசேஷன் அப்படிங்கிறது வந்து ஒரு மோனோமரை நம்ம பாலிமரா வந்து மாத்துறோம். ஒரு மோனோமர் இருக்குல்ல, அந்த மோனோமர் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா பாலிமரா மாத்துறோம். சரியா? சோ இப்போ எனக்கு சொல்லுங்க, இந்த பாலிமரைசேஷன் வச்சு தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பென்சீன் ப்ரிப்பேர் பண்றோம். நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்றோம்? பென்சீன் ப்ரிப்பேர் பண்றோம். ரைட்? சோ இந்த பென்சீனை எப்படி ப்ரிப்பேர் பண்றோம்? from what? from what? எதுல இருந்து? ஆல்கைன்ஸ்ல இருந்து. சரியா? நல்லா கவனிங்க, ஆல்கைன்ஸ்ல இருந்து. CH triple bond CH. இது வந்து என்னதுடா? this is ethine. கரெக்ட்டா? இது வந்து என்னது? இது வந்து ethine. ஓகே, சோ இந்த ஈத்தைனை வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா we are treating it in presence of, அதுதான் ரொம்ப முக்கியம், ரெட் ஹாட், பழுக்க பழுக்க அப்படின்னு அர்த்தம். அந்த அளவுக்கு அது ரொம்ப ரொம்ப சூடா இருக்கு அப்படின்னு அர்த்தம். சோ ரெட் ஹாட் அயன்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இதை ட்ரீட் பண்றோம். அப்போதான் நமக்கு பாலிமரைஸ் ஆகி நமக்கு ப்ராடக்ட் வந்து கிடைக்குது. 11th ஸ்டூடெண்ட்ஸ் தாராளமா பார்க்கலாம். ஓகே, சோ 3 moles of ethine நம்ம எடுத்துக்கிறப்போ பாலிமரைஸ் ஆகி நமக்கு வந்து என்ன கிடைக்குது அப்படின்னா பென்சீன் கிடைக்குது. சரியா? ஓகே, சோ 11th ரொம்ப ரொம்ப இது வந்து யூஸ்ஃபுல்லாவும் இருக்கும் ரோஹித். ஓகே, சோ யா, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இட் இஸ் டார்சன்ஸ் ப்ராசஸ். டார்சன்ஸ் ப்ராசஸ் எல்லாரும் நோட்ஸ் எடுக்கிறீங்களா? சூப்பர். சோ இந்த டார்சன்ஸ் ப்ராசஸ் கொஞ்சம் கவனிங்களே. இங்க எனக்கு வந்து ஆல்கஹால் இருக்குன்னு வெச்சுக்கோங்க. இது 11th நம்ம படிச்சிருப்போம். டார்சன்ஸ், ராஸ்சிக் ப்ராசஸ், டவுஸ் ப்ராசஸ்லாம் 11th 14th சாப்டர்ல நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? சோ ஆல்கஹால் எடுக்கலையா, ஆல்கஹாலை என்னவா கன்வெர்ட் பண்றேன் அப்படின்னா ஆல்கைல் ஹாலைடா கன்வெர்ட் பண்றேன். அப்போ குளோரினேஷன் பண்ணணும் அப்படின்னா எனக்கு குளோரினேட்டிங் ஏஜென்ட் வந்து வேணும் இல்லையா? குளோரினேட்டிங் ஏஜென்ட்ஸ் வந்து வேணும். நல்லா கவனிங்க, எப்போலாம் இந்த OH குரூப் இருக்கு இல்லையா, OH குரூப் வந்து நீங்க Cl மாத்துறீங்களோ அதுக்கு ஒரு சில குளோரினேட்டிங் ஏஜென்ட்ஸ்லாம் இருக்கு. யார் யாரு? PCl5, பாஸ்பரஸ் பென்டாக்ளோரைட், பாஸ்பரஸ் ட்ரைக்ளோரைட், தயோனில் குளோரைட், SOCl2. சரியா? தயோனில் குளோரைட் இவங்களெல்லாம் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம வந்து இவங்களாம் தான் நம்ம குளோரினேட்டிங் ஏஜென்ட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சோ OH குரூப் அது வந்து என்னவா பண்ணிடும் அப்படின்னா குளோரினா மாத்திடும்.
சோ இப்போ இங்க OH குரூப் குளோரினா மாறிடுச்சு டார்சன்ஸ் processல SOCl2 we are using thionyl chloride as the product. Okay, thionyl chloride as the product. Okay, sorry, reactant. Okay, அததான் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படினா reactant ஆவும் reagent ஆவும் யூஸ் பண்றோம். Okay, so next வந்து பாருங்க Finkelstein reaction. So next நம்ம பார்க்க போறது வந்து it is Finkelstein reaction. So Finkelstein reaction la what are we preparing அப்படினா alkyl iodides நம்ம வந்து prepare பண்றோம். மறந்துடாதீங்க, தயவு செய்து ஞாபகம் வச்சுக்கோங்க. Finkelstein reaction la we are preparing alkyl iodide. எதுல இருந்து? alkyl halides ல இருந்து. alkyl halides சேர்ந்து நம்ம என்ன பண்றோம் அப்படினா alkyl iodide நம்ம வந்து prepare பண்றோம். இப்போ நான் இந்த ஹாலோஜனை ரிமூவ் பண்ண எக்ஸாம்பிள் இது குளோரின் வெச்சுக்கோங்க. நான் என்ன பண்ணலாம்? இத NaI சோடியம் அயோடைட் கூட நான் ரியாக்ட் பண்ணேன் அப்படினா இந்த Na-வும் X-ம் சேர்ந்து எனக்கு NaX ஆ வெளியில போய்டுவாங்க இல்லையா? NaX ஆ வெளியில போய்டுவாங்க, NaCl வெளியில போய்டுவாங்க. அப்போ இந்த R குரூப்பும் அயோடினும் சேர்ந்து ஆல்கைல் அயோடைட் வந்து நமக்கு ப்ராடக்ட்டா கிடைக்க போகுது. என்ன ஒரு ரியாக்ஷன் கண்டிஷன் அப்படினா மறக்காம எழுதி வெச்சுக்கோங்க, which is dry acetone. dry acetone. Okay, CH3CHO. சரியா? மறக்காதீங்க. Okay, super. So this is Finkelstein reaction. எல்லாமே நோட்ஸ் எழுதிருப்பீங்க அப்படி நான் வந்து நினைக்கிறேன். I am believing you. Next வந்து பாருங்க, it is Schwarz reaction. Schwarz reaction. சரியா? So Schwarz reactionல நமக்கு என்ன நடக்குது? Schwarz reactionல நம்ம fluoro alkanes prepare பண்றோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. Finkelsteinல வந்து ஃபீ அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ரெஷ் ஐஸ்கிரீம்னு ஞாபகம் வச்சுக்கலாமா? சூப்பர், யாமினி சொல்ற மாதிரி ஞாபகம். ஃப்ரெஷ் ஐஸ்கிரீம் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ Finkelstein reactionல alkyl iodide வந்து நம்ம prepare பண்றோம். Schwarz reactionல வந்து என்ன ஞாபகம் வச்சுக்கலாம்? SF fluoro alkanes நம்ம வந்து prepare பண்றோம், which is என்னடாச்சு? fluoro alkanes நம்ம வந்து Schwarz reactionல நம்ம வந்து prepare பண்றோம். ஓகே, சோ எதில இருந்து எப்படி prepare பண்றோம்? இங்கேயும் அதேதான், போன ரியாக்ஷன் மாதிரியே தான். alkyl halides நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஓகே, சோ we are taking alkyl halides. அந்த alkyl halides வந்து நம்ம fluoro alkanes ஆ கன்வர்ட் பண்றோம். ஓகே, நோட் பண்ணியாச்சு. சூப்பர். நான் வந்து அதான் என்னோட அந்த நோட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துறேன். சரியா? கிட்டத்தட்ட நம்ம இதுல படிச்சிருப்போம்ல எல்லா நேமிங் ரியாக்ஷனுமே, நம்ம 11th படிச்ச நேமிங் ரியாக்ஷன், 12th படிச்ச நேமிங் ரியாக்ஷன் ரெண்டுமே கம்ப்ளீட் நோட்ஸ் உங்களுக்கு வந்து எப்ப கிடைக்கும் அப்படினா இந்த கிளாஸ் முடியறப்ப உங்களுக்கு வந்து கிடைக்கும். சோ கம்ப்ளீட் கிளாஸ் லிசன் பண்றவங்களுக்கு தான். ஓகேவா? டன். சன்ஃப்ளவர் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஆமா, சோ க்ளூ வந்து என்னது அப்படினா சன்ஃப்ளவர் அப்படினு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ தட் பாத்தீங்க அப்படினா Schwarz reactionல fluoro alkanes நம்ம prepare பண்றோம். என்னப்பா ரியேஜென்ட் அப்படினா HgF2. ஓகே, சோ இது வந்து என்னவா ஆக்ட் ஆகுது அப்படினா reacting as the reagents. அப்படி இல்ல அப்படினா SbF2. சரியா? ஓகே, சோ இவங்கலாம் வந்து பாத்தீங்க அப்படினா reagents. இவங்கல இருந்தா நமக்கு வந்து என்ன நடக்குது? இந்த fluorination வந்து நமக்கு நடக்குது. ஓகே, இந்த X குரூப்புக்கு பதிலா இந்த fluorine வந்து நமக்கு என்ன ஆகுது? ரீப்ளேஸ் ஆகுது. ஓகே, சோ அடுத்து பார்க்க போகிற ரியாக்ஷன் வந்து என்னது அப்படினா இப்பே கண்டுபிடிச்சிடணும் நீங்க FRI அப்படினு போடுறப்பவே, ரைட்? சோ இட் இஸ் Friedel-Crafts reaction. சோ Friedel-Crafts reactionல வந்து பாத்தீங்க அப்படினா மொத்தமா இரண்டு ரியாக்ஷன்கள் உள்ளன. ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படினா Friedel-Crafts alkylation. ஒன்னு வந்து என்னது அப்படினா Friedel-Crafts alkylation. இன்னொன்னு வந்து என்னது அப்படினு பாத்தீங்கன்னா Friedel-Crafts acylation. சரியா? சோ ரெண்டுத்தையும் என்ன பண்ணிடாதீங்க அப்படினா மறந்துடாதீங்க. Friedel-Crafts alkylation அப்படினு ஒன்னு வந்து இருக்கு. சோ தென் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படினா Friedel-Crafts acylation. Okay, so Friedel-Crafts alkylation and Friedel-Crafts acylation. So alkylationல வந்து நமக்கு என்ன நடக்குது அப்படினா alkyl group substitute ஆகுது. acylationல acyl group. acyl groupனா என்னப்பா தெரியுமா? acyl groupனா என்ன? What is that acyl group? acid chloride group அப்படினு சொல்லுவோம் இல்லையா? acid group இருக்குல்ல, CH3COOH, அதுல இந்த OH தூக்கிட்டு Cl group போட்டீங்கன்னு வெச்சுக்கோங்க, இந்த COCl group தான் acid chloride group. நல்லா கவனிங்க, RCOOH தான் acid
குரூப் ரைட். இதுல இந்த OH தூக்கிடு, OH தூக்கிட்டு நீ என்ன பண்ணு குளோரின் ஆட் பண்ணிக்கோ. அதுதான் ஆசிட் குளோரைட் குரூப் ஆர் அசைல் குரூப் ரைட். ஓகே, சோ இப்போ நல்லா கவனிங்க. ஆல்கைலேஷன்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ரெண்டுத்துலயுமே ஃப்ரீடல் கிராஃப்ட் ரியாக்ஷன்னாலே இட் இஸ் ஹேப்பனிங். ஒரு முக்கியமான ஒரு கேட்டலிஸ்ட் ஒரு லீவிஸ் ஆசிட் இருக்கு, அதுதான் ஆன்ஹைட்ரஸ் AlCl3 ஆன்ஹைட்ரஸ் அலுமினியம் குளோரைடு. ஓகே, சோ இப்போ ஆல்கைலேஷன்னா நம்ம அதை யாரு கூட ரியாக்ட் பண்றோம், ஒரு அல்கைல் ஹாலைட் கூட ரியாக்ட் பண்றோம். அப்போதான் என்ன ஆகும்னா இங்க இருக்கிற இந்த ஹைட்ரஜனும் இந்த ஹாலோஜனும் சேர்ந்து HXஆ வெளியில போயிடுவாங்க. சோ தட் எனக்கு இங்க இந்த R குரூப் வந்து சப்ஸ்டிட்யூட் ஆகும். எனக்கு இங்க இந்த R குரூப் வந்து சப்ஸ்டிட்யூட் ஆகும். இப்போ இங்க அந்த அசைலேஷன்ல பாருங்களேன், அசைலேஷன்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஐ எம் டேக்கிங் அசிட்டைல் குளோரைட் குரூப்பே எடுத்துக்கிறேன், RCOCl குரூப்பே நான் வந்து எடுத்துக்கிறேன். சரியா? அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நல்லா கவனிங்கடா. சோ அப்போ RCOCl குரூப் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். அப்பயும் அதே தான் ஆகும். இங்க இருக்கிற இந்த ஹைட்ரஜனும் இங்க இருக்கிற இந்த குளோரினும் சேர்ந்து HCl வெளியில போயிடுவாங்க. RCO குரூப் எனக்கு இங்க போயிட்டு சப்ஸ்டிட்யூட் ஆயிடும். சோ பென்சீன் ரிங் இருக்கா, R குரூப் இருக்கா, COR which is what கீட்டோன். கீட்டோன் வந்து நமக்கு இங்க வந்து கிடைக்குது. ஓகே, சூப்பர். நெக்ஸ்ட் அடுத்தது போலாமா? இது எல்லாமே நோட் பண்ணிட்டீங்களா? ஃப்ரீடல் கிராஃப்ட் ரியாக்ஷன் எல்லாரும் எழுதியாச்சா? ஃப்ரீடல் கிராஃப்ட் ரியாக்ஷன் எல்லாரும் எழுதியாச்சா? எழுதியாச்சா? ஓ I'll see டா. sorry I'll see. ஓகேடா, நான் மெயில் பண்ணிடுறேன். சரியா? மெயில் நான் பார்க்கல, விகாஸ்மே அனுப்பிச்சிருந்தாரு, பார்க்கல. சிக் அப்டேட்லாம் அனுப்பிச்சிருந்தாரு. I'll just see. ஓகே, ஸோ ரோசன்மண்ட் ரிடக்ஷன் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து என்னது அப்படின்னா ரோசன்மண்ட் ரிடக்ஷன். ஓகே, சோ ரோசன்மண்ட் ரிடக்ஷன்ல எதை என்னவா கன்வெர்ட் பண்றோம், என்ன ரியேஜென்ட் தெரியுமா? ரோசன்மண்ட் ரிடக்ஷன் அப்படினாலே ரிடக்ஷன் இல்லையா? ஆசிட் குளோரைட் குரூப் இருக்கு இல்லையா, அந்த ஆசிட் குளோரைட் குரூப் தான் நம்ம இங்க எடுத்துக்கிறோம். சோ ஃபினைல் இருக்கு நமக்கு இங்க which is acid chloride group அப்படினு சொன்னோம், which is COCl COCl group நமக்கு இருக்கு. சோ இத நம்ம என்னவா கன்வெர்ட் பண்றோம்? Flying bird has two wings, one is alkylation, another is acylation. Very good. யாமினி சூப்பரா ஆன்சர் பண்றாங்க பாருங்க. சோ இங்க என்ன ஆகும்னா இந்த குளோரின் வந்து நம்ம ஹைட்ரஜனா ரீப்ளேஸ் ஆயிடுது, அவ்வளவு. அதுதான் ஹைட்ரோஜனேஷன் இல்லையா, ரிடக்ஷன் ரைட். சோ இந்த இடத்துல நல்லா கவனிங்க. ரோசன்மண்ட் ரிடக்ஷன்ல இந்த ரெடியூஸ் ஆகுது, குளோரின் தூக்கிடு, குளோரினை தூக்கிட்டு இந்த இடத்துல என்ன பண்ணிடுங்க அப்படின்னா ஹைட்ரஜன் போட்டுருங்க, அவ்வளவுதான். குளோரினை தூக்கிட்டு ஹைட்ரஜன் போட்டுருங்க. சோ தட் நமக்கு இங்க என்ன கிடைக்குது, ஆல்டிஹைட் குரூப் கிடைக்குது. சோ ரோசன்மண்ட் ரிடக்ஷன்ல ரியாக்ஷன் கண்டிஷன்ஸ் வந்து என்னது, கண்டிப்பா ரிடக்ஷன் பண்றோம்னா ஹைட்ரஜன் இன் பிரசன்ஸ் ஆஃப் பெல்லேடியம் கேட்டலிஸ்ட். பெல்லேடியம் வந்து நமக்கு கேட்டலிஸ்டா வந்து இருக்கு. பேரியம் சல்ஃபேட்டை மறந்துடாதீங்க. வெரி குட். சோ பேரியம் சல்ஃபேட் BaSO4. ஓகே, சோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த ரோசன்மண்ட் ரிடக்ஷன். சோ அடுத்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஸ்டீஃபன்ஸ் ரியாக்ஷன். ஓகே, சோ நெக்ஸ்ட் we are going to study about ஸ்டீஃபன்ஸ் ரியாக்ஷன். ஓகே, சோ இந்த ஸ்டீஃபன்ஸ் ரியாக்ஷன்ல எதை என்னவா கன்வெர்ட் பண்றோம், என்ன ரியேஜென்ட்ஸ். நைட்ரல்ஸ் இருக்குல்ல, நைட்ரல்ஸ்ல இருந்து நம்ம ஆல்டிஹைட்ஸ் வந்து கிரியேட் பண்றோம், அதாவது ப்ரொடியூஸ் பண்றோம், ப்ரிப்பேர் பண்றோம். ஓகே, சோ R நல்லா கவனிங்க, RCN. ஓகே, சோ இதுதான் என்னது அப்படின்னா நம்மளுடைய நைட்ரல்ஸ். சோ நைட்ரல்ஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா I am going to நைட்ரல்ஸ் வந்து நம்ம ரெடியூஸ் பண்றோம். ஸ்டீஃபன்ஸும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிடக்ஷன் ரியாக்ஷன் தான், மறந்துடாதீங்க. ஸ்டீஃபன்ஸும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரிடக்ஷன் தான், ஸ்டீஃபன்ஸ் ரிடக்ஷன் தான். சோ இந்த நைட்ரல்ஸ் நான் வந்து என்னவா வந்து ரெடியூஸ் பண்றேன் அப்படின்னா ஆல்டிஹைடா ரெடியூஸ் பண்றேன். CHO குரூப்பா அது வந்து நமக்கு ரெடியூஸ் ஆகுது. சோ என்னென்ன ரியேஜென்ட்ஸ், வெரி குட், SnCl2 in presence of HCl, அவ்வளவுதான்டா. சோ நம்ம என்னப்பா ரியேஜென்ட்ஸ், SnCl2 in presence of HCl ஹைட்ரோகுளோரிக் ஆசிட். சோ நமக்கு இந்த ரியேஜென்ட்ஸ் இருக்கிறப்போ Cn நைட்ரல்ஸ் நமக்கு டைரக்டா ஆல்டிஹைட்ஸா கன்வெர்ட் ஆயிடும். இதான் பேசிக்கான
reaction. Okay, super. Next வந்து பாத்தீங்க அப்படினா haloform reaction நம்ம படிக்க போறோம். Chloroform, bromoform, iodoformலாம் prepare பண்றோம்ல அந்த மாதிரி haloform reaction. So நல்லா கவனிங்க, haloform reaction எதுக்கு என்ன பண்றோம்? Haloform reactionல of course we are going to prepare some இந்த CH3 இருக்குல அதுல இருக்கிற ஹைட்ரஜன் வந்து நமக்கு என்னவா ரீப்ளேஸ் ஆயிருக்கும்? CH4 மீத்தேன்ல இருக்கக்கூடிய அந்த ஹைட்ரஜன் வந்து it will get converted to what? Chlorine. Okay, நான் எக்ஸாம்பிள் chloroform prepare பண்றேன்னு வெச்சுக்கோங்க. CHCl3 இதுதான் நம்மளுடைய chloroform, right? So இந்த chloroform prepare பண்றது தான் நம்மளுடைய haloform reaction உடைய நோக்கம். So அதுக்கு நம்ம starting material வந்து என்னப்பா எடுத்துக்கிறோம்? அதுக்கு நம்ம starting material வந்து என்ன எடுத்துக்கிறோம்? சாய் preparation எப்படி போயிட்டு இருக்கு? லாஸ்ட் மினிட்ல சாய் நிறைய classes actually attend பண்ணாதீங்க என்ன கேட்டா. amide to amin அவங்க எந்த ரியாக்ஷன் சொல்றீங்க? ஓகே, சோ இங்க பாருங்க சின்சான் சாய்க்கு மட்டும் இந்த அட்வைஸ். லாஸ்ட் மினிட்ல வந்து யூ அட்டெண்ட் மார்க் டெஸ்ட், யூ நோ வெரி வெல் தட் உங்களுக்கு நீங்க இதெல்லாம் வந்து கொஞ்சம் ப்ராப்பரா ப்ரிப்பேர் பண்ணாம வச்சிருக்கீங்க, எங்கெல்லாம் மிஸ்டேக் பண்றீங்க அப்படிங்கறதெல்லாம் பார்த்திருப்பீங்க இல்லையா? அதை மட்டும் என்ன பண்ணுங்க அப்படின்னா ரெக்கவர் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்க. அந்த மிஸ்டேக்ஸை மட்டும் பண்ணாத மாதிரி பார்த்துக்கோங்க, சரியா? ஸோ லாஸ்ட் மினிட்ல கம்ப்ளீட்டா கிளாஸ்னு சாய் வந்து அட்டென்ட் பண்ண வேண்டாம். ஏன்னா சாய் வந்து ஓரளவுக்கு he have already figured it out. ஓகே, அப்படின்னு தான் நான் நம்புறேன். ஸோ you go and attempt a lot of mock test டா, சரியா? so that வந்து பாரு சாய் சொன்னா மத்தவங்கலாம் கிளம்பிட்டான், ஒரு 10 டிக்கெட் இங்க காலி ஆயிடுச்சு. ஓகே, எஸ் மேம், ஷியோர், கண்டிப்பா. உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப்னா நீங்க கண்டிப்பா வந்து மெயில் பண்ணுங்க தனியாவே எனக்கு. ஜஸ்ட் நீ என்ன தப்பு பண்ற அதை மட்டும் ரெக்கவர் பண்ணிக்கோ, பதட்டப்படாத. எக்ஸாமுக்கு இன்னைக்கு 2 மார்க் டெஸ்ட் எழுதுறீங்களா? ஓகே, அதுல நீங்க எந்தெந்த கான்செப்ட் தப்பு பண்றீங்க, எந்தெந்த டாபிக் தப்பு பண்றீங்கன்னு பாப்பீங்க இல்லையா? அதை மட்டும் திருப்பி போயிட்டு ரிவைஸ் பண்ணுங்க. இந்த வாட்டி பதறாதீங்க, சரியா? நைட் கிளாஸ் மட்டும் அட்டென்ட் பண்ணுவீங்களா? ஓகே ஷின்சான், ஓகே, டைவர்ஷனே ஆகாதீங்கடா. இந்த வாட்டி நீனு சூப்பரா எக்ஸாம் எழுதிட்டு வருவ, செம்மையா பண்ணுவ. ஆல் தி வெரி பெஸ்ட். ஓகே, சோ எக்ஸாம்ல யாருமே பேனிக் ஆகவே ஆகாதீங்க. ஏதோ ஒரு ஃபர்ஸ்ட் क्वेश्चन தெரியலையா விட்டுரு, செகண்ட் क्वेश्चन தெரியலையா விட்டுரு, தேர்ட் क्वेश्चन தெரியும், வரிசையா எல்லாம் தெரிஞ்சது எல்லாத்தையும் அட்டென்ட் பண்ணு. பேக் ஆஃப் த மைண்ட்ல அந்த क्वेश्चनக்கு வந்து பேக்ரவுண்ட் ஒர்க் பிரெயின் பண்ணிட்டே இருக்கும். அதுக்கான ஆன்சர் நீ இதெல்லாம் முடிச்சிட்டு வரப்போ தானா வந்து ஞாபகம் வரும். ஓகே, சோ வந்து பாத்தீங்க அப்படின்னா பேனிக் ஆகாதீங்க. ஏதாவது क्वेश्चनக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னா அப்படியே பதட்டம் ஆயிட்டேன்னு வச்சுக்கோ, உன் பிரெயின் வந்து என்ன பண்ணாது அப்படின்னா உனக்கு ரெஸ்பாண்டே பண்ணாது, சரியா? உங்க பிரெயின் என்ன பண்ணாதுன்னா ரெஸ்பாண்டே பண்ணாது. ஸ்டார்டிங் 97 இப்போ 57 47 பவுன்சிங் மெம்பர்ஸ் பவுன்ஸ் ஆயிட்டே இருக்கு மேம். பரவாயில்லடா, எனக்கு நான் என்ன தெரியுமா சொல்றேன், ஐ டோன்ட் கேர் அபவுட் த வியூஸ் ஆர் ஹவு மெனி பீப்புள் ஆர் வாட்சிங் ஹியர். ஓகே, எனக்கு இங்க வந்து ஒரே ஒருத்த மட்டும் தான் கிளாஸ் கவனிச்சிட்டு இருக்கான், பிரதீக்ஷா மட்டும் தான் கவனிச்சிட்டு இருக்காங்க, இல்ல விகாஸ் மட்டும் தான் கவனிச்சிட்டு இருக்காங்க, இல்ல கவிதா மட்டும் தான் கவனிச்சிட்டு இருக்காங்கன்னா கூட நான் இதே மாதிரிதான் நடத்த போறேன். நான் என்ன பிளான் பண்ணிருக்கணும் அதை நான் வந்து நடத்திட்டு போறேன், சரியா? எனக்கு ஒருத்தருக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா போரும், அவ்வளவுதான். ஓகே, நிறைய பேர் கிளாஸுக்கு வரணும், ஆயிரக்கணக்கான பீப்புள் வச்சு நடத்தணும் அப்படிங்கறதெல்லாம் வந்து இருக்கு. பட் தட் இஸ் நாட் த பர்பஸ். ஒருத்தர் கவனிச்சாலும் அந்த ஒருத்தர் வந்து ஐ வேல்யூ தெம், அவ்வளவுதான். ஓகே, சோ நிறைய பேர் இருந்தா வந்து சூப்பரா ஜாலியா இருக்கிறது, கம்மி பேர் இருக்கிறப்போ அவங்களுக்கு வேல்யூ அப்படிலாம் கிடையாது. எனக்கு ஒருத்தர் இருந்தா கூட போதும், அவ்வளவுதான். ஓகேவா? சோ ஐ டோன்ட் கேர் அபவுட் வியூஸ். நீங்க ஏன் பெருசா வந்து வியூஸ் பத்தி வந்து இவ்வளவு கவலைப்படுறீங்க? ஓகே, ஹாலோஃபார்ம் ரியாக்ஷன் பார்த்தலாமா? சோ இந்த ஹாலோஃபார்ம்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து என்ன எடுத்துக்கணும்? we are taking ketones, right? so RCOCH3. ஓகே, சோ நம்ம வந்து என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா கீட்டோன்ஸ் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். சோ இங்க மெயினா என்ன நடக்குது அப்படின்னா குளோரின் நம்ம வந்து ரியாக்ட் பண்றோம் in presence of sodium hydroxide. குளோரின் வந்து நம்ம என்ன பண்றோம்? ரியாக்ட் பண்றோம் in presence of sodium hydroxide. சோ இங்க நல்லா கவனிச்சீங்க அப்படின்னா என்ன நடக்குது எக்ஸாக்ட்டா? what is happening அப்படின்னா RCOONA which is இந்த பாண்ட் இங்க நீங்க பிரேக் பண்ணுங்க, சரியா? இந்த ONA-வை இப்படி பிரேக் பண்ணுங்க, இந்த NaO இங்க எனக்கு ஆட் ஆயிடும், ONA அப்படின்னு ஆட் ஆயிடும். அப்ப எனக்கு என்ன ப்ராடக்ட் எனக்கு இங்க கிடைக்கும்? RCOONA which is what? RCOONA, கரெக்டா?
சோடியம் சால்ட் ஆஃப் கார்பாக்சிலிக் ஆசிட் கிடைக்குது. அண்ட் தென் இந்த சைடு பாருங்க, அப்படியே இந்த சைடு அப்படியே பாருங்க, இங்க எனக்கு என்ன இருக்கு, CH3 இருக்கு இல்லையா, ஒரு ஹைட்ரஜன் அண்ட் குளோரின் HCl நமக்கு வெளியில போயிடுவாங்க, ரைட். ஒரு ஹைட்ரஜனும் குளோரினும் நமக்கு வந்து என்னவா வெளியில போயிடுவாங்க, they'll get removed as HCl. இங்க எனக்கு மீதி என்ன இருக்கு அப்படின்னா Cl இருக்கு. So CHCl3, ஓகே, CHCl3 நமக்கு வந்து ப்ராடக்ட்டா கிடைக்க போறாங்க. சோ இதுதான் நம்மளுடைய குளோரோஃபார்ம், இதுதான் நம்மளுடைய குளோரோஃபார்ம். ஓகே, சூப்பர், சம. சரியா, ஹாலோஃபார்ம் பார்த்தாச்சு. அடுத்து பார்க்க போறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஈஸியான ஒரு ரியாக்ஷன் which is Dow's process. Dow's processலாம் ரொம்ப ஈஸி, இதெல்லாம் கேட்க மாட்டாங்க, இவ்வளவு ஈஸியா கேட்க மாட்டாங்க. பட் ஸ்டில் we should not leave this இல்லையா. சோ Dow's process சொல்லுங்கப்பா, என்ன ப்ரிப்பேர் பண்றதுக்காக Dow's process பண்றோம், எதுல இருந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்றோம்? Dow's processக்கு of course we are going to start with chlorobenzene, right? So chlorobenzene ல இருந்தா Dow's process நம்ம வந்து ஸ்டார்ட் பண்றோம். I am going to react it in presence of sodium hydroxide. Okay, so என்ன ரியாக்ஷன் கண்டிஷன்ஸ் தெரியுமா? இங்க சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து ரியாக்ட் பண்ணுது. What is the reaction condition here? 300 degrees Celsius heat வந்து பாத்தீங்க அப்படின்னா 300 degrees Celsius and coming to the pressure வந்து it is 360 to 600 atmospheric pressure. 360 ல இருந்து around 600 atmospheric pressure. Okay, so என்ன நடக்கும் அப்படின்னா first நமக்கு வந்து இந்த NaO அங்க போயிட்டு நமக்கு வந்து ஆட் ஆயிடும், which is நமக்கு அந்த சோடியம் ஃபீனாக்சைடு கிடைக்கும். ஓகே, அதுக்கு அடுத்த ஸ்டெப்ல தான் ஃபீனால் ஃபார்ம் ஆகும். நான் இங்க ஒரே ஸ்டெப்லயே ஆன்சர் வந்து எழுதிக்கிறேன், which is எனக்கு இங்க வந்து ஃபீனால் வந்து ப்ராடக்ட்டா கிடைக்குது. சரியா, Hம் Clம் HCl வெளிய போயிடுண்டா, இந்த ONA போயிட்டு எனக்கு அங்க ரியாக்ட் பண்ணி சோடியம் ஃபீனாக்சைடு கிடைக்கும். அந்த சோடியம் ஃபீனாக்சைடு அகைன் அது வந்து நமக்கு வாட்டர் கூட ரியாக்ட் பண்றப்போ தான் நமக்கு திருப்பி இந்த ஃபீனால் கிடைக்க போகுது. நான் இத ஒரே ஸ்டெப்ல எழுதிட்டேன். முக்கியமான ஒரு ரியாக்ஷன் which is நீட் எக்ஸாம்ல நீங்க டெஃபினட்டா எதிர்பார்க்க கூடிய ஒரு ரியாக்ஷன் which is aldol condensation. ரெண்டு ஆல்டிஹைட் இல்ல ரெண்டு கீட்டோன் நம்ம வந்து என்ன பண்றோம், ரெண்டு ஆல்டிஹைட் இல்லனா ரெண்டு கீட்டோனை வந்து நம்ம கண்டென்ஸ் பண்றோம், ரைட். ரெண்டு ஆல்டிஹைட் இல்லனா ரெண்டு கீட்டோனை கண்டென்ஸ் பண்றோம். கண்டென்ஸ்னா என்னது, கம்பைன் பண்றோம். இந்த ஆல்டோல் கண்டென்சேஷனுக்கு நமக்கு என்ன வேணும், கண்டிப்பா ஆல்பா ஹைட்ரஜன் வேணும். ஆல்பா ஹைட்ரஜன் அப்படினா ஃபங்க்ஷனல் குரூப்ல டைரக்டா அட்டாச் ஆகி இருக்கிற கார்பன் தான் ஆல்பா கார்பன், ரைட். அந்த ஆல்பா கார்பனுக்கு பக்கத்து கார்பன் தான் பீட்டா கார்பன். அந்த பீட்டா கார்பன் எலிமினேஷன் தான் நம்ம எதுல படிச்சோம், பீட்டா எலிமினேஷன் ரியாக்ஷன்ல நம்ம வந்து படிச்சிருக்கோம் இல்லையா. இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்பா கார்பன், அதாவது ஃபங்க்ஷனல் குரூப்ல அட்டாச் ஆகி இருக்கிற கார்பன் தான் ஆல்பா கார்பன், அதுல இருக்கக்கூடிய ஹைட்ரஜன்ஸ் தான் ஆல்பா ஹைட்ரஜன். சரியா, சோ கண்டிப்பா ஆல்பா ஹைட்ரஜன் இருந்தா மட்டும்தான் இந்த ஆல்டால் கண்டென்சேஷன் நமக்கு நடக்கும். ஓகே, சோ யா நான் என்ன பண்றேன் அப்படின்னா I am going to take CH3CHO அசிட்டால்டிஹைட் 2 moles எடுத்துக்கிறேன்னு வெச்சுக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு. ஓகே, 2 moles of அசிட்டால்டிஹைட் நம்ம இங்க எடுத்துட்டு இருக்கோம். ஓகேவா, சோ இங்க கண்டிப்பா டைல்யூட்டா கான்சென்ட்ரேட்டடா சோடியம் ஹைட்ராக்சைடு வந்து எப்படிப்பா இருக்கும், டைல்யூட்டா கான்சென்ட்ரேட்டடா ஆல்டால்ல? சாட்ல சொல்லுங்க. ஸ்டேட் போர்டுக்கு மட்டும் இல்ல, நீட்டுக்கும் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். சரியா, சோ நான் இங்க என்ன தெரியுமா பண்றேன், இங்க இருக்கிற இந்த ஹைட்ரஜன்ல இந்த ஆல்பா ஹைட்ரஜன் இதுதானே, இந்த ஆல்பா ஹைட்ரஜனை மட்டும் தனியா பிரிச்சு எழுதிக்கிறேன். அதாவது CH2H அப்படின்னு எழுதிக்கிறேன், CH2H அப்படின்னு எழுதிக்கிறேன். ஓகே, அண்ட் இந்த CHO குரூப் இருக்கு இல்லையா, சோ இத வந்து நல்லா கவனிங்க. இந்த CHO குரூப்பை இப்படி எழுதிக்கிறேன். ஓகே, இப்படி எழுதலாமா? ஓகே, ஆல்டிஹைட் கரெக்ட்டா இருக்கா? ஓகே, சோ கான்சென்ட்ரேட்டடா டைல்யூட்டா, ஷியரா டைல்யூட்டா? ஓகே, சோ ஆல்டால் கண்டென்சேஷன்ல we are reacting it with dilute sodium hydroxide. சோ என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்கிற இந்த ஆல்பா ஹைட்ரஜன் போய் இந்த ஆக்சிஜனோட கண்டென்ஸ் ஆயிடும். ஆல்பா ஹைட்ரஜன் போய் நமக்கு வந்து என்ன ஆகுது, இந்த ஆக்சிஜனோட கண்டென்ஸ் ஆகி ப்ராடக்ட்ட எழுதிடுங்க. சோ கவனிங்கடா, CH3 CHOH அந்த சைடு என்ன இருக்கு, நமக்கு என்ன ஆட் ஆயிடும், CH2
CHO கரெக்டா சோ தெளிவா எழுதுறீங்க நானு கவனிங்க CH3 COH CH இப்போ இந்த கார்பன்ல அந்த குரூப் அப்படியே ஆட் ஆயிடுவாங்களா சோ CH2 CHO சோ இதான்டா மெக்கானிசம் ஓகே சோ இது அடுத்த ஸ்டெப் நமக்கு வந்து என்ன ஆகும் ஸ்டேபிளா இவன் இருக்க மாட்டான் ஹீட் பண்றோம் ஓகே நம்ம ஹீட் பண்றப்போ they are going to get broken எப்படி நமக்கு பிரேக் ஆக போறாங்க அவங்க வெரி குட் சோ நல்லா கவனிங்க இங்க இருக்கக்கூடிய OH குரூப்பும் and இங்க இருக்கக்கூடிய one of the ஹைட்ரஜனும் சேர்ந்து நமக்கு வந்து என்னவா இங்க இருக்கிற ஹைட்ரஜன் ஓகே எனி ஹைட்ரஜன் இங்க இருக்கிற ஹைட்ரஜன் சேர்ந்து நமக்கு வந்து பீட்டா ஹைட்ரஜன் பீட்டா எலிமினேஷன் நமக்கு இங்க வந்து நடக்க போகுது வாட்டரா இவங்க ரிமூவ் ஆயிட போறாங்க டீஹைட்ரேஷன் நடக்கும் சோ டீஹைட்ரேஷன் நடந்தா என்ன ப்ராடக்ட் கவனிங்க CH3 CH CH CHO எங்கேயோ டபுள் பாண்ட் மிஸ் ஆகுது இல்லையா ஏன்னா டபுள் பாண்ட் போட்டாதான் கார்பனுடைய வேலன்சி வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும் இந்த இடத்தில் சோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இங்க நான் டபுள் பாண்ட் போட்டுறேன் சோ டபுள் பாண்ட் போட்டோம்னா we got this as the product okay super then next போலாமா aldol condensation பார்த்துட்டோம் மேம் Cannizzaro எங்களுக்கு ட்ரிக் சொல்லிட்டாங்க மேம் Cannizzaro ரியாக்ஷன் பார்க்கலாமா வெரி குட் சோ எல்லாரும் நோட்ஸ் எடுக்கிறீங்க அப்படி நான் நினைக்கிறேன் இது எத்தனாவது ரியாக்ஷன் சொல்ல முடியுமா சூப்பர் so coming to the Cannizzaro reactionல we are taking alpha hydrogen இல்லாத கார்பன் தான் நம்ம வந்து எடுத்துக்கணும் சரியா வெரி குட் crotonaldehyde வெரி குட் இதெல்லாம் நம்ம பசங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏன் அப்படின்னா இது வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் क्वेश्चन 5 மார்க்ல அதான்டா எனக்கும் தெரியல ஒவ்வொரு வாட்டியும் இந்த aldol condensation Cannizzaro வந்து எஸ்டரிஃபிகேஷன் இது மூணு இம்பார்ட்டன்ட் அப்படின்றாங்க ஆனா இது வரைக்கும் பப்ளிக்ல வந்து கேட்ட மாதிரியே இல்லை இந்த வருஷம் பப்ளிக்கு வந்துச்சாடா எஸ் ஆர் நோ aldol Cannizzaro வந்துச்சா நோ ரைட் no okay so Cannizzaro வந்து பாத்தீங்க அப்படினா it should not have the காலேஜ் சேர்ந்து உங்களை வந்து கண்டிப்பா பார்க்கறேன் கண்டிப்பா வர்ஷா அப்ளை ஃபார் அதர் ஸ்டேட் ஆல்சோ ஏனா both ரெண்டு கோட்டாவுமே அப்ளை பண்ணுங்க ஆல் இந்தியா கோட்டாக்கு அப்ளை பண்ணுங்க which will come under Veterinary Council of India ஆல் இந்தியால இருக்கிற எல்லா காலேजेसமே 15% of the seats வந்து இருக்கும் ஆல்சோ வந்து பாத்தீங்க அப்படினா உங்க காலேஜ்ல வந்து தனுவாஸ் கவுன்சிலிங்ல வந்து பாத்தீங்க அப்படினா 12th ஸ்டாண்டர்ட் மார்க் பேஸ் பண்ணி எடுப்பாங்க ரெண்டுத்தையுமே ட்ரை பண்ணு 12th ஸ்டாண்டர்ட் மார்க் பேஸ் பண்ணி ட்ரை பண்ணு ஆல் இந்தியா கோட்டாவும் ட்ரை பண்ணு ஆனா ஆல் இந்தியா கோட்டா காம்படிஷனா இருக்கும் நீ 12th ஸ்டாண்டர்ட் மார்க்லயே கிடைக்குதா அப்படி பாருங்க ஓகே ஆர்கானிக் படிக்காம 90+ வந்துச்சு சரி வா 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 நம்ம போலாமா அடுத்த क्वेश्चन வாங்க Cannizzaro ஆமா கொஞ்ச நேரத்துல நான் வந்து லைட் ஆஃப் பண்ணிட்டு இன்னைக்கு வந்து கோஸ்ட் கிளாஸ் தான் நடக்க போகுது இன்னும் கொஞ்ச நேரத்துல கோஸ்ட் கிளாஸ் இஸ் கோயிங் டு ஹேப்பன் சரியா சோ வாங்கப்பா Cannizzaro ரியாக்ஷன் வந்து பாத்தீங்க அப்படினா HCHO which is what formaldehyde வந்து ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கா இல்ல நல்லா கவனிங்க ஃபங்க்ஷனல் குரூப்ல டைரக்டா அட்டாச் ஆகி இருக்கிற கார்பனே இல்லனா ஹைட்ரஜன்லாம் நம்ம கன்சிடரே பண்ண முடியாது ஓகே அடுத்து வந்து பாத்தீங்க அப்படினா பென்சால்டிஹைடு இருக்கு பென்சால்டிஹைடு வந்து ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கா இல்லையா ஃபங்க்ஷனல் குரூப் டைரக்டா அட்டாச் ஆகி இருக்கிற கார்பன்ல ஹைட்ரஜன் இல்ல அப்ப பென்சால்டிஹைடு it undergoes what it undergoes Cannizzaro reaction சரியா ஓகே சோ நல்லா கவனிங்க HCHO ஓகே சோ இங்க வந்து பாருங்கப்பா சோ Cannizzaro ரியாக்ஷன்ல நமக்கு வந்து என்ன நடக்குது 2 moles of HCHO எடுத்துட்டு இருக்கேன் நல்லா ரொம்ப ஈஸிடா நீ என்ன பண்ணு அப்படினா கீழ இருக்கிற ஈஸியா ப்ராடக்ட் எழுதுறதுக்கு ஒரு வழி சொல்றேன் கீழ இருக்கிற ஹைட்ரஜனை மேல இருக்கிற ஹைட்ரஜனோட ஆட் பண்ணிடு இப்போ NaOH நமக்கு பிரியணும் இல்லையா NaOH நமக்கு பிரியணும் இல்லையா அப்போ அந்த NaOH நமக்கு வந்து எப்படி பிரியும் நல்லா கவனிங்க இந்த NaOH எனக்கு எப்படி பிரியும் இந்த ஹைட்ரஜனை தூக்கி அவன் கூட சேர்த்து எழுது அப்போ CH3 அப்படின்னு எனக்கு கிடைக்கும் CH3O NaOH இங்க ஹைட்ரஜனோ இங்க ONA அப்படின்னு பிரிச்சு எழுதிருங்க அவ்வளவுதான் இந்த NaOH சோடியம் ஹைட்ராக்சைட HONA அப்படின்னு பிரிச்சு எழுதிருங்க ஓகேவா சோ அப்போ என்ன ஆகும் நமக்கு அவ்வளவுதான் ப்ராடக்ட் எழுதுங்க HCHOH கிடையாது C 1 2
ரெண்டு ஹைட்ரஜனா, இங்க இருந்து ஒரு ஹைட்ரஜன் ஆட் ஆயிடுச்சா, அப்ப அது CH3OH. அடுத்து கீழே வாங்க, இந்த ஹைட்ரஜன் தான் போயிடுச்சுல, HCOONA. HCOONA. எப்பயுமே இப்படிதான் நீங்க ப்ராடக்ட் வந்து எழுதணும். Cannizzaro ரியாக்ஷனுக்கு இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப வந்து ஈஸியா இருக்கும். ஓகே, டன் டன். ஓகேப்பா. சோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் போலாமா? 𝐿-வ்ல்ஹசார்-ஜெலன்ஸ்கி ரியாக்ஷன். என்னப்பா ரியாக்ஷன் அது? which is HVZ ரியாக்ஷன். ஓகே, சோ இது நம்ம ஆல்கஹால் ஃபீனால் ஈத்தர் படிக்கிறப்போ HVZ ரியாக்ஷன் பேஸ் பண்ண ஒரு மேட்ச் தி ஃபாலோயிங் வந்து நீட் ப்ரீவியஸ் இயர் क्वेश्चनல கேட்டிருந்தாங்க இல்லையா? பிகாச்சு. என்ன டவுட்? என்ன டவுட் பா? என்ன டவுட்ங்கறத சாட்ல சொல்லுங்க, சரியா? ஓகே, சோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படினா HVZ ரியாக்ஷனுக்கு நம்ம வந்து போயிரலாம். ஆசிட நான் வந்து என்ன பண்றேன் அப்படினா I am going to அதுல வந்து நான் வந்து என்ன பண்றேன், குளோரின் வந்து நான் ஆட் பண்றேன். குளோரின் வந்து நான் என்ன பண்றேன் அப்படினா குளோரினேஷன் நான் வந்து முக்கியமா பண்றேன், சரியா? சோ எப்படி அந்த குளோரினேஷன் நம்ம பண்றோம் நல்லா கவனிங்க. CH2 1 minute அப்படியே இருங்க. நான் வந்து கிளீன் பண்ணேன். வாங்க. ஓகே, so RCH2COOH. நான் இப்போ இதை எது கூட ரியாக்ட் பண்றேன் அப்படின்னா குளோரின் இன் பிரசன்ஸ் ஆஃப் ரெட் பாஸ்பரஸ். ஓகே, குளோரின் இன் பிரசன்ஸ் ஆஃப் ரெட் பாஸ்பரஸ் கூட நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ரியாக்ட் பண்றேன். ஸோ நல்லா கவனிங்களேன், எனக்கு இங்க என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஒரு ஹைட்ரஜன் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு குளோரினால ரீப்ளேஸ் ஆயிடும். ஒரு ஹெச்சும் சிஎலும் சேர்ந்து HCl வெளியில போயிடுவாங்க. ஸோ இந்த ஒரு ஹைட்ரஜன் மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிடுங்க. RCH அந்த 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 கார்பன்லயே அந்த குளோரினை ஆட் பண்ணிடுங்க, COOH. சரியா? அவ்வளவுதான். ஸோ திஸ் இஸ் HVZ ரியாக்ஷன். ஓகே, ஹாலோஜன்ஸ்ல என்ன டவுட்னு சொன்னாதானே தெரியும். ஓகே, ஸோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இன்னைக்கு காலையில ஒரு ரியாக்ஷன் வந்து படிச்சோம் இல்லையா, which is Hofmann bromamide reaction. அது படிக்கல காலையில. Hofmann ammonolysis reaction தான் நம்ம வந்து படிச்சோம். பரவாயில்ல, நான் அதை வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன் இப்போ. Hofmann's ammonolysis. Hofmann ammonolysis அப்படின்னா என்னது? அமோனியா யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்றோம், நம்ம அமோனியால இருந்து பிரைமரி அமன், செகண்டரி அமன், டெர்ஷியரி அமன் இவங்களெல்லாம் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்றோம். கரெக்டா? சோ கவனிங்க, அமோனியா அதை வந்து நான் யார் கூட ரியாக்ட் பண்றேன் அப்படின்னா RX கூட ரியாக்ட் பண்றேன். ஓகே, அமோனியாவை நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா RX கூட ரியாக்ட் பண்றோம். ஃபர்ஸ்ட் என்னப்பா கிடைக்கும் சாட்ல சொல்லுங்க. இந்த Xும் ஒரு ஹைட்ரஜனும் சேர்ந்து என்னவா வெளியில போயிடும், நமக்கு HX வெளியில போயிடும். HX வெளியில போயிடும். அப்புறம் எனக்கு மீதி என்ன கிடைக்கும், RNH2. கரெக்டா? நல்லா கவனிங்க, அமோனியால நைட்ரஜன்ல நமக்கு 3 ஹைட்ரஜன் இருக்கு. ஒரு ஹைட்ரஜனையும் R குரூப்பால ரீப்ளேஸ் பண்ணிட்டே வாங்க, அவ்வளவுதான். சோ வாட் இஸ் திஸ்? இது என்னதுன்னு எனக்கு சாட்ல சொல்லுங்க. வாட் இஸ் திஸ்? இது என்னது? ஃபாஸ்டா சொல்லுங்க. அடுத்து பாருங்க, திருப்பியும் நான் அதை ஆல்கைல் ஹாலைட் கூட ரியாக்ட் பண்றேன். இங்க இருக்கிற இந்த R குரூப்பும் Xும் Hம் சேர்ந்து HX வெளியில போயிட்டு இந்த இன்னொரு R குரூப்பும் போயிட்டு ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணுது. அப்போ நைட்ரஜன்ல பாத்தீங்க அப்படின்னா 2 R குரூப் இருக்கும், மீதி ஒரே ஒரு ஹைட்ரஜன் தான் இருக்கும். வாட் இஸ் திஸ்? எனக்கு இப்போ சாட்ல சொல்லுங்க. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அகைன் நான் ஆல்கைல் ஹாலைட் கூட ரியாக்ட் பண்றேன். அப்போ அதே மாதிரி HX நமக்கு வந்து வெளியில போயிடுது. அப்போ நமக்கு இன்னொரு R குரூப் போயிட்டு சப்ஸ்டிடியூட் ஆகுது. அது எனக்கு என்னது சாட்ல சொல்லுங்க. நைட்ரஜன்ல இப்ப நமக்கு 3 R குரூப் அட்டாச் ஆகி இருக்கு. 3 R குரூப் நமக்கு அட்டாச் ஆகி இருக்கு. வாட் இஸ் திஸ்? என்னது? இப்போ நான் திருப்பியும் இதை நான் என்ன பண்றேன் அப்படின்னா அகைன் ஐ எம் ரியாக்டிங் இட் வித் RX கூட ரியாக்ட் பண்றப்போ அது எல்லாமே நமக்கு ஆட் ஆயிடுது. ஏன்னா இதுக்கு மேல ரீப்ளேஸ் ஆகிறதுக்கு ஹைட்ரஜனே இல்லை. ஸோ 4 ஹைட்ரஜன் இருக்கு, சாரி 4 R குரூப் இருக்கு, அதுல நமக்கு ஹாலோஜனும் இருக்கு. ஓகே, ஸோ வெரி குட்ரா, சூப்பர்டா. ஸோ என்னென்னலாம் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா அமோனியாவில் இருந்து நம்ம பிரைமரி அமன்,
secondary amine, tertiary amine and quaternary ammonium salt. இவங்க எல்லாரும் நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படினா prepare பண்ணிருக்கோம். சரியா? primary, secondary, tertiary and quaternary ammonium salt. ஓகே, இது வந்து Hofmann ammonolysis என்னன்னா வெறும் ammonolysis அப்படி நம்ம வந்து சொல்லுவோம். சரியா? Hofmann ammonolysis or வெறும் ammonolysis அப்படி நம்ம வந்து சொல்லுவோம். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படினா நம்ம இப்ப பார்க்க போறது Hofmann bromamide reaction. சரியா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா Hofmann bromamide. ஓகே, சோ bromamide அதோடைய பேர்லயே வந்து நமக்கு ஒரு ஹிண்ட் வந்து கொடுத்துட்டாங்கடா. அதோடைய பேர்ல they have given us. ஓகே, எழுதலையா? யாராச்சும் எழுதாம வச்சிருக்கீங்களா? ஒண்ணுமே இல்லடா. NH3 அமோனியா இருக்குல்ல, அமோனியால ஒரு ஹைட்ரஜனை தூக்கிட்டு R போடு, தோ பிரைமரி அமீன். இன்னொரு ஹைட்ரஜனை தூக்கிட்டு இன்னொரு R போடு, செகண்டரி அமீன். இன்னொரு ஹைட்ரஜனை தூக்கிட்டு இன்னொரு R போடு, டெர்ஷரி அமீன். அவ்வளவுதான். ஓகேவா? சோ ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இது. Hofmann bromamide அது பேர்ல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா அதுல வந்து நமக்கு வந்து என்ன குரூப் இருக்கு? புரோமின் இருக்கு, அமைடு இருக்கு அப்படின்லாம் நமக்கு தெரிய வருது இல்லையா? ஓகே, சோ நான் அமைடை என்ன பண்றேன் அப்படின்னா நான் அம்முனா மாத்திக்க போறேன். அமைட் குரூப் இருக்குல்ல, அமைட் குரூப் அப்படிங்கிறது என்னது? CONH2 குரூப் தான் அமைட் குரூப். அமைட் குரூப் நான் வந்து என்னவா மாத்த போறேன்? I am going to convert it into amines. amines அப்படிங்கிறது என்னது? RNH2 குரூப், ரைட்? நான் வந்து அதை என்னவா மாத்தணும்? அமின்ஸா கன்வெர்ட் பண்ணணும். என்ன ரியேஜென்ட்? அவ்வளவுதான், சிம்பிள், முடிஞ்சு. புரோமின், கண்டிப்பா புரோமமைடு அப்படினாலே கண்டிப்பா நமக்கு புரோமின் இருக்கு in presence of sodium hydroxide. ஓகே, லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணாதவங்க லைக் பட்டனை ஸ்மாஷ் பண்ணிடுங்க. சரியா? ஓகேவா? சோ ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த CO குரூப் நமக்கு வெளியில போயிடும். எப்படி வெளில போகும்? எப்பயும் போலதான். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படி நான் சொல்றேன் உங்களுக்கு, இந்த CO கவனிங்க, இங்க இருக்கிற இந்த NaO and then இந்த CO Na2CO3. ஓகே, சோடியம் கார்பனேட்டா வெளில போயிடுவாங்க. Na2CO3 அப்படின்னு நமக்கு வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா வெளியில போயிடும். லெகின் பேண்ட் போடலாமா? தாராளமா போடலாம். ஓகே, லெகின்லாம் போடலாம். ரொம்ப முக்கியமா உடனே நான் வச்சுக்கோங்க, ஃபுல் ஹேண்ட் ட்ரெஸ் போடாதீங்க. ரொம்ப வெயிட்டான ரொம்ப பெரிய ட்ரெஸ் வந்து என்ன பண்ணாதீங்க அப்படின்னா யூஸ் பண்ணாதீங்க. வெற்றிகரமா we reached 30th reaction. 30th தான் வந்திருக்கோமா? சரி, ஓகே. சோ இது எல்லாருக்கும் புரிஞ்சுதா? ஓகே, சோ இது கூட நமக்கு மத்தவங்க எல்லாம் வெளில போயிடுவாங்க. இந்த Naவும் Br NaBr வெளில போயிடும். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அகைன் இன்னொரு 300 moles ஆஃப் இருக்கு இல்லையா? 3 moles ஆஃப் NaOH நம்ம இங்க வந்து எடுத்துக்கிறோம். சோ இன்னொரு மோல் ஆஃப் Na2CO3 சோடியம் கார்பனேட்டா நமக்கு வெளில போயிடுவாங்க along with the elimination of water. பட் இதெல்லாம் விட நமக்கு அமைடு வந்து நமக்கு அமினா கன்வெர்ட் ஆகுது. அது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? புரிஞ்சுதா? சோ இது வரைக்கும் எல்லாருமே நோட்ஸ் எடுத்தாச்சா? இது வரைக்கும் எல்லாருமே பக்காவா நோட்ஸ் எடுத்தாச்சா? சூப்பர், சம. சோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பால்ஸ்-ஷீமன் ரியாக்ஷன். அடுத்து பார்க்க போற ரியாக்ஷன் வந்து பால்ஸ்-ஷீமன் ரியாக்ஷன். சோ பால்ஸ்-ஷீமன் ரியாக்ஷன் என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹியர் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஃப்ளூரோபென்சீன் நம்ம ப்ரிப்பேர் பண்றோம். ஃப்ளூரோ BSF ஏதாச்சும் ஞாபகம் வச்சுக்கோங்க. we are preparing fluorobenzene. fluorobenzene யார்கிட்ட இருந்து ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா we are going to prepare it from the most important compound which is benzene diazonium chloride. C6H5N2Cl. என்ன பாது? benzene diazonium chloride ல இருந்து பாத்தீங்கன்னா நிறைய நேமிங் ரியாக்ஷன் இருக்கு. நிறைய நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணலாம். ஓகே, சோ இத நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா we are reacting it in presence of HbF4. okay, HbF4 fluoroboric acid. சரியா? fluoroboric acid கூட நம்ம ரியாக்ட் பண்றோம். சோ அப்போ என்ன ஆகுது அப்படின்னா இவங்க எல்லாரையும் அது வெளில தூக்கிட்டு போயிடுது. ஃப்ளோரின் போயிட்டு சப்ஸ்டிட்யூட் ஆகுது. சோ நமக்கு ஃப்ளூரோபென்சீன் நமக்கு ப்ராடக்ட்டா கிடைக்குது. நோட் பண்ணியாச்சா? நோட் பண்ணியாச்சா? சூப்பர். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச ஒரு ஈஸியான ஒரு ரியாக்ஷன் தான் சாண்ட்மேயர் ரியாக்ஷன். சாண்ட்மேயர் ரியாக்ஷன் பார்க்கலாமா? சோ சாண்ட்மேயர் ரியாக்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா we are having benzene diazonium chloride தான். ஆனா
குளோரோபென்சீன், புரோமோபென்சீன், சைனோபென்சீன் இவங்களெல்லாம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ப்ரிப்பேர் பண்றோம். கவனிங்கடா. நாலு நீட் எக்ஸாம். ஓகே, ஸோ கவனிங்க சாண்ட்மேயர் ரியாக்ஷன். யா, ஸோ சாண்ட்மேயர் ரியாக்ஷனும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா we are taking benzene diazonium chlorine தான். ஓகே, ஸோ நல்லா பாருங்க C6H5N2Cl benzene diazonium chloride தான் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஸோ இந்த சாண்ட்மேயர் ரியாக்ஷன்ல we can prepare chlorobenzene, we can prepare bromobenzene, we can prepare cyanobenzene also. எப்படி அப்படின்னா Cu2Cl2 copper chloride in presence of HCl, Cu2Br2 in presence of HBr, okay, CuCN in presence of அவ்வளவுதான், C வெறும் in presence of CuCN அவ்வளவுதான். ஸோ இப்போ இது எல்லாத்துலயுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன ஆகுது, இந்த பாண்டு பிரேக் ஆயிடுது. இந்த பாண்ட் பிரேக் ஆயிட்டு we are getting chlorobenzene as the product, we are getting bromobenzene as the product, and we are getting cyanobenzene as the product. Okay, so chlorobenzene, bromobenzene and ionobenzene as the product. புரிஞ்சுதா? so இதுதான் நம்மளுடைய சாண்ட்மேயர் ரியாக்ஷன். இப்போ சாண்ட்மேயர் ரியாக்ஷன் பார்த்துட்டோம்ல, கூடவே சேர்ந்து நம்ம இவருடைய அண்ணன் தம்பி ரியாக்ஷனான கேட்டர்மேன் ரியாக்ஷனையும் பார்த்துடலாம். ஓகே, கேட்டர்மேன் ரியாக்ஷன். ஸோ கிட்டார்மேன் ரியாக்ஷன் அப்படின்னு வந்து சும்மா லாஸ்ட் இயர் ஏதோ நடத்தினப்போ ஞாபகம் இருக்கு. ஸோ கேட்டர்மேன் ரியாக்ஷன்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதே தாண்டா இங்க இருக்கக்கூடிய பிளேன் டாப்ல ஃபுல் ஹேண்ட் போடலாமா யாமினி, சுபா, ஸ்ரீ? நோ, ஃபுல் ஹேண்ட் சட்டை போட்டு போனா என்ன ஆகும்னு நான் சொல்லிட்டேன். பக்கத்து கடைக்கு போயிட்டு கத்திரிக்கோல் கொடுங்க சீக்கிரமா அப்படின்னு சொல்லிட்டு கத்திரிக்கோல் வாங்க போவாங்க. கத்திரிக்கோல் வாங்கி வந்து கட் பண்ணி விட்டுருவாங்க. கையில் ஃபுல் ஹேண்ட் போட்டு வந்தீங்கன்னா அந்த ஹாஃப் ஹேண்டாக வந்து அவங்களே வந்து ஃப்ரீயாக உங்களுக்கு ஸ்டிச்சிங் பண்ணி கொடுத்துருவாங்க. ஃப்ரீயாகவே உங்களுக்கு வந்து நீட் எக்ஸாம்லேயே அதுக்காகவே தனியாக வந்து ஒரு ஸ்குவாட் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. அவங்களே வந்து கட் பண்ணிடுவாங்க. ஆமாண்டா இருக்குடா. ஓகேவா, புரியுதா, அண்டர்ஸ்டாண்ட்? அதனால தயவுசெய்து ஃபுல் ஹேண்ட் சட்டையை போட்டு போவாதீங்க. ஓகே, கேட்டர்மேன் ரியாக்ஷன். கேட்டர்மேன் ரியாக்ஷன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதே பென்சீன் டயோசோனியம் குளோரின் தான் நம்ம வந்து எடுத்துக்கிறோம், C6H5N2Cl. ஆனா இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம வெறும் காப்பர் பவுடர் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். காப்பர் பவுடர் தான் யூஸ் பண்ணுவோம். அதை வந்து நீங்க மறந்துடாதீங்க. ரியேஜென்ட் தான் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா மாறுது. காப்பர் பவுடர் தான் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா யூஸ் பண்றோம். மற்றபடி எல்லாமே வந்து நமக்கு சேமா இருக்கு. அங்க Cu2Cl2, அதுக்கு பதிலாக இங்க வெறும் காப்பர் பவுடர். ஸோ இங்கே நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா பென்சீன் ரிங் இருக்கா, இந்த இடத்துல நமக்கு குளோரின் போயிட்டு சப்ஸ்டியூட் ஆயிடுது. அவ்வளோதான். ஓகே, ஸோ இது நமக்கு பாண்ட் பிரேக் ஆகி குளோரின் போயிட்டு சப்ஸ்டியூட் ஆகுது. தட்ஸ் இட். ஓகே, யா, சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியான, அதுவும் அதே நேரத்தில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரியாக்ஷன் அமன்ஸ்லேருந்து, விச் இஸ் கேப்ரியல் தாலிமைட். கேப்ரியல் தாலிமைட் ரியாக்ஷன் வந்து நம்ம பார்க்க போறோம். சரியா? சோ கேப்ரியல் தாலிமைட்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம வந்து யாரை வந்து எடுத்துக்கிறோம் அப்படின்னா தாலிமைட் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். வெரி டேஞ்சரஸ் எக்ஸாம். ஆமா, டேஞ்சரஸ் எக்ஸாம். கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருங்க. சரியா? சோ கேப்ரியல் தாலிமைட்ல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா we are taking தாலிமைட். ஓகே, சோ என்ன நடக்குது அப்படிங்கறத மட்டும் நீங்க நோட் டவுன் பண்ணிக்கோங்க போறோம். அதை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ தாலிமைடு வந்து எப்படி மேம் இருக்கும் அப்படின்னா பென்சீன் ரிங் இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் ஒரு டபுள் பாண்ட் ஓ, இந்த பக்கம் வந்து நமக்கு ஒரு டபுள் பாண்ட் ஓ. அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு NH. சரியா? ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய தாலிமைடு. ஸோ இந்த தாலிமைடை நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா KOH கூட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து நம்ம ரியாக்ட் பண்ணுறோம். ஓகே, KOH கூட நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரியாக்ட் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஹைட்ரஜனுக்கு பதிலாக இந்த K வந்து ரீப்ளேஸ் பண்ணிடும். திருப்பி வரையணுமா இதை நான்? சரி வாங்க வரைவோம். ஹைட்ரஜனுக்கு பதிலாக இந்த இடத்துல K எனக்கு ரீப்ளேஸ் பண்ணிடும். அப்போ NK அப்படின்னு கிடைக்கும்.
அடுத்த ஸ்டெப்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா இவங்க நான் அல்கைல் ஹாலைடு கூட ரியாக்ட் பண்றேன். அல்கைல் ஹாலைடு கூட ரியாக்ட் பண்றப்போ இந்த பொட்டாசியம்க்கு பதிலா R குரூப் போய் எனக்கு ரீப்ளேஸ் பண்ண போகுது. அவ்வளவுதான், ரொம்ப ரொம்ப ஈஸிடா. பொட்டாசியம்க்கு பதிலா எனக்கு R குரூப் போயிட்டு ரீப்ளேஸ் பண்ண போகுது. ஸோ NR அப்படின்னு எனக்கு கிடைக்க போகுது. NR சரியா? ஓகேவா? புரிஞ்சுதா? NR. ஓகே. ஸோ இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப்ல நான் என்ன பண்றேன், யார் கூட ரியாக்ட் பண்றேன் நம்ம படிச்சிருப்போம். இதுக்கு அடுத்து நம்ம யார் கூட ரியாக்ட் பண்றோம், பிரைமரி அமின். ஓகே. இப்போ கேப்ரியல் தாலிமைடு வந்து ஒரு நல்ல, இப்போ கேப்ரியல் தாலிமைடு ரியாக்ஷன் இருக்கு, ஹாஃப்மேன் அமோனோலைசிஸ் இருக்கு. இவங்க ரெண்டு பேர்லயுமே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பிரைமரி அமின் ப்ரொடியூஸ் பண்ணலாம். ஆனா ரெண்டுத்துல எது நல்ல ரியாக்ஷன், which is a good reaction, which is a good reaction பா to prepare primary amin. Primary amin prepare பண்றதுக்கு எது good reaction அப்படி கேட்டா என்ன பண்ணுவீங்க, primary amin prepare பண்ண எதுப்பா good reaction? JE கோச்சிங் எல்லாமே இருக்குடா வேதாந்தோல. கேப்ரியல் தாலிமைடு வச்சும் primary amin prepare பண்ணலாம். வெரி குட் வெரி குட். கேப்ரியல் தாலிமைடு தான் ஒரு குட் ரியாக்ஷன் டு ப்ரிப்பேர் பிரைமரி அமின். ஏன்னு கேட்டாங்கன்னா, ஏன்னா கேப்ரியல் தாலிமைடுல நம்ம பிரைமரி அமின் மட்டும் தான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ப்ரிப்பேர் பண்றோம். சரியா? பிரைமரி அமின் மட்டும் தான் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா ப்ரிப்பேர் பண்றோம். சரியா? ஆனா ஹாஃப்மேன் அமோனோலைசிஸ்ல எனக்கு எல்லாம் கலந்து கட்டி வருது. பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி, குவாட்டர்னரி அமோனியம் சால்ட் அப்படின்னு எல்லாமே எனக்கு வந்து கலந்து கட்டி வருது. 5 minutes break கில்ல ஜெரி. நம்ம இப்ப கிளாஸே முடிச்சிட போறோம். 8:30க்கு கிளாஸே முடிஞ்சிரும். சரியா? ஓகே, நல்லா கவனிங்க. எனக்கு என்ன ஆகுதுன்னா அடுத்த ஸ்டெப்ல நான் NaOH கூட ரியாக்ட் பண்றேன். ஸோ இப்போ இங்க எனக்கு என்ன ஆகும்னா இங்க வந்து எனக்கு பாண்ட் வந்து பிரேக் ஆகும். பாண்ட் பிரேக் ஆகிட்டு எனக்கு என்ன வந்து ப்ராடக்ட்ல வந்து கிடைக்க போறாங்க அப்படின்னா இந்த சைடு வந்து OH. ஓகே, இந்த சைடு வந்து OH, இந்த சைடு வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஹைட்ரஜன் போய் ஆட் ஆக போகுது. அவ்வளவுதான். இந்த சைடுல OH, இந்த சைடுல எனக்கு ஹைட்ரஜன் போயிட்டு ஆட் ஆக போறாங்க. சோ அப்ப எனக்கு அந்த இன்னொரு ப்ராடக்ட் கூட வேண்டாம். RNH2 which is primary அமின் நமக்கு இங்க ப்ராடக்ட்டா கிடைக்கும். பிரைமரி அமின் வந்து நமக்கு ப்ராடக்ட்டா கிடைக்கும். புரிஞ்சுதா? so that's it. ரொம்ப ரொம்ப ஈஸி, which is Gabriel thalamide reaction. next வந்து பாத்தீங்க அப்படின்னா Kolbe's reaction. Kolbe's. okay, so Kolbe's reaction வந்து பாருங்க, நல்லா கவனிங்க. Kolbe's reaction, so which is நம்ம வந்து என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா phenol எடுத்துக்கிறோம். so நல்லா கவனிங்க, we are taking phenol. so phenol is going to react with carbon dioxide. என்ன reaction temperature அப்படிங்கறத பாத்துக்கோங்க, 140 degree Celsius. நம்ம முன்னாடி பார்த்தது வந்து வெறும் Kolbe's electrolysis வேற, Kolbe's reaction வந்து வேற. சரியா? ஓகே, நாளைக்கு வந்து ஆஷா மேம் கிளாஸ் வந்து எப்போ அப்படின்னா காலையில 6 மணிக்கு யார் சார் கிளாஸ், 10 மணிக்கு ஏன் கிளாஸ், 11, 12, 1, 2 o'clock வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஆஷா மேம் கிளாஸ். மேம் டாக்டர் ஒன்லி தான் லைஃபா மேம் அப்படின்னு ஒருத்தர் வந்து கேட்கிறாரு. கிடையாது, டாக்டர் மட்டும் தான் வாழ்க்கை அப்படின்னு ஒண்ணு கிடையாது. சரியா? ஓகே, so 140 degree and 6 atmospheric pressure temperature. okay, so நமக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த COO group எனக்கு அங்க போயிட்டு substitute ஆயிடும். okay, so நல்லா கவனிச்சீங்க அப்படின்னா I will get salicylic acid as the product name வந்து என்னன்னா salicylic acid. இதே இவனோட தம்பி ரியாக்ஷன் ஒருத்தன் வந்து இருப்பான், salicyl aldehyde prepare பண்ணுவோம். அவன் பேர் என்னது சொல்லுங்க பார்க்கலாம். இது வந்து salicylic acidல salicyl aldehyde prepare பண்ற ஒரு ரியாக்ஷன் வந்து ஒருத்தன் இருப்பான். அது என்ன ரியாக்ஷன் தெரியுமா? வெரி குட், ரீமர்-டைமன் ரியாக்ஷன். சம. சோ Kolbe's ரியாக்ஷன் உடைய தம்பி ரியாக்ஷன் தான் வந்து யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் ரீமர்-டைமன் ரியாக்ஷன். சோ ரீமர்-டைமன் ரியாக்ஷன்ல நம்ம வந்து என்ன ப்ரிப்பேர் பண்றோம், இப்போ எப்படி Kolbe's ரியாக்ஷன்ல ஃபீனால்ல ஆசிட் குரூப் இருந்தா அதான் சலிசிலிக் ஆசிட், மறந்துடாதீங்க. சரியா? இதே ஃபீனால்ல நமக்கு வந்து என்ன இருக்கு, ஃபீனால்ல we have CHO group. அதுதான் வந்து என்னது அப்படின்னா salicyl aldehyde. ஓகே, அதுதான் வந்து என்னது அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, salicyl aldehyde.
ஓகே சோ salicylaldehyde prepare பண்றதுக்கு we are using Reamer-Tiemann reaction. எங்க இருந்து prepare பண்றோம்? அதே phenol ல இருந்து தான் prepare பண்றோம். என்ன reagents யூஸ் பண்றோம் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம பப்ளிக்கு படிச்சது தான் இது இல்லையா? So what are all the reagents which we are using for the Reamer-Tiemann reaction? Very good. Chloroform CHCl3 CHCl3. Okay, CHCl3 in presence of potassium hydroxide, in presence of potassium hydroxide. சரியா? அப்பதான் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படினா salicylaldehyde கிடைக்கும். ஓகே சூப்பரா? சரி ஓகே. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படினா Gattermann-Koch reaction. Gattermann reaction வேறடா. Gattermann-Koch reaction வந்து வேற. சரியா? Gattermann-Koch reaction வந்து வேற, Gattermann reaction வேற. ஃபர்ஸ்ட் பார்த்த Gattermann reaction வந்து copper in presence of HCl அப்படி நம்ம வந்து பாப்போம் இல்லையா? ஆமா செம டயர்டா தான் இருக்கேன். ஆனாலும் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படினா படிக்கணும். ஓகே? ஆனாலும் நம்ம என்ன பண்ணணும்? கிளாஸ் எடுக்கணும். ஆனாலும் நம்ம வந்து படிக்கணும். Because this is not a time to rest. Okay? Of course we can take rest, we can take break. அத பத்தி ப்ராப்ளம் இல்ல. பட் ஏதோ நாங்க ஏதோ கிளாஸ் இருக்குது ஏதோ ஹெல்ப் பண்றது வந்து உங்களுக்கு ஒரு 1% ஹெல்ப் பண்ணாதா? ஒரு क्वेश्चन நீங்க சால்வ் பண்றதுக்கு ஒரு 4 மார்க்குக்காவது ஹெல்ப் பண்ணாதா அப்படிங்கற ஒரு ஆசை. சரியா? எஸ் இருக்கு சந்தோஷ்குமார் கண்டிப்பா இருக்கு. ஷெட்யூல் ஆயிருந்தா கிளாஸ் இருக்கு அவ்வளவுதான். Gattermann-Koch reaction very good சொல்லிட்டாங்க கரெக்ட்டா? இங்க வந்து பாத்தீங்க அப்படினா anhydrous, anhydrousனா no water அப்படின அர்த்தம். அவ்வளவுதான். anhydrous அலுமினியம் குளோரைடு தான் நமக்கு கேட்டலிஸ்டா இருக்க போறாங்க. சோ Gattermann-Koch reactionல என்னவா கன்வர்ட் பண்றோம்? ரொம்ப ஈஸிடா. நல்லா கவனி. பென்சீன் இருக்கா? பென்சீன்ல இருந்து பென்சால்டிஹைட் prepare பண்றோம். பென்சீன்ல இருந்து நம்ம பென்சால்டிஹைட் prepare பண்றோம். அதான் Gattermann-Koch reaction. இந்த பென்சால்டிஹைடுக்கு எனக்கு CO இதெல்லாம் வேணும் இல்ல? சோ அதனால தான் கார்பன் மோனாக்சைடு in presence of HCl. ஓகே? சோ கார்பன் மோனாக்சைடு in presence of HCl and இங்க கேட்டலிஸ்ட் வந்து யாரு அப்படினா it is anhydrous aluminum chloride. ஓகே? சோ this is Gattermann-Koch reaction. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படினா Kolbe's reaction பார்த்தாச்சு. சோ 𝒂𝐿 condensation பார்க்க போறோம். சரியா? So next வந்து பாத்தீங்க அப்படினா 𝒂𝐿 condensation. ஓகே சோ 𝒂𝐿 condensationல எதை என்னவா கன்வர்ட் பண்றோம்? என்ன reagent தெரியுமா? யாருக்கா தெரியுமா? here நம்ம ரெண்டு ஆல்டிஹைட எடுத்து நம்ம வந்து கண்டென்ஸ் பண்றோம். அதாவது நம்ம இந்த ரியாக்ஷனை எப்போ படிச்சிருக்கலாம் அப்படினா கண்டிப்பா சொல்றேன். I introduce you to my friends. Good. 37 question finished. Super. 37 முடிச்சிட்டோமா? 7. So கவனிங்க. What is this? C6H5CHO. என்னது? பென்சால்டிஹைட் இருக்கு இல்லையா? So பென்சால்டிஹைட் is reacting with CH3CHO. பென்சால்டிஹைட் is reacting with acetaldehyde. Okay? So in presence of what? இங்க யார் வந்து நமக்கு reagent-ஆ இருக்காங்க அப்படினா கண்டிப்பா dilute sodium hydroxide. Dilute sodium hydroxide. Okay? Aldol Cannizzaro எல்லாம் பார்த்தோம்ல, அவனோட அப்படியே தம்பி ரியாக்ஷன். அவனோட தம்பி ரியாக்ஷன். So what is happening here? இங்க வந்து நமக்கு என்ன நடக்கும்? Can you guess? அதேதான் aldol condensationல நடக்கும்ல, அதே மாதிரி தான் நமக்கு இங்க வந்து என்ன நடக்கும் அப்படினா அடுத்த செட் ஆஃப் ப்ராடக்ட் வந்து நமக்கு கிடைக்கும். ஓகே? சோ இங்க இருக்கக்கூடிய இந்த ஆல்பா ஹைட்ரஜன் இருக்கா? ஆல்பா ஹைட்ரஜனை நீ இந்த ஆக்சிஜனோட சேர்த்து எழுத போற. அடுத்த ஸ்டெப்ல வாட்டரை ரிமூவ் பண்ண போறீங்க. சரியா? வாட்டரை வந்து நீங்க ரிமூவ் பண்ண போறீங்க. சோ இது ரெண்டும் நடந்துச்சு அப்படினா நமக்கு ஃபைனலா என்ன தெரியுமா ப்ராடக்ட் கிடைக்கும்? இந்த இப்படி வெச்சுக்கோங்க. இது வந்து ஃபினைல் குரூப்னு வெச்சுக்கோங்க. ஓகே? ஃபினைல் குரூப் அப்படினு வெச்சுக்கோங்க. ரைட்? சோ இந்த ஃபினைல் குரூப் இங்க என்ன இருக்கு? CH குரூப் இருக்கு. ஓகே? CH குரூப் அப்படியே இருக்கும். O போய்டும். இந்த ஆக்சிஜனை தூக்கிடுங்க. டபுள் பாண்ட் CH இந்த CH. ஓகே? டபுள் பாண்ட் இந்த CH CHO. ஓகே? சோ because அந்த ஆக்சிஜனும் இந்த H2O சேர்ந்து வாட்டரா நமக்கு ரிமூவ் ஆயிடுவாங்க. சோ இதான் 𝒂𝐿 condensation. ஓகே? சூப்பரா? சோ ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான
நேமிங் ரியாக்ஷன் எல்லாத்தையுமே நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா படிச்சிட்டோம். சரியா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான நேமிங் ரியாக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து படிச்சிட்டோம். இன்னும் ஒரே ஒரு ரியாக்ஷன் வந்து இருக்கு, அதையும் சொல்றேன். பட் இதை தாண்டி நிறைய ரியாக்ஷன்ஸ் வந்து இருக்கு. பட் இம்பார்ட்டன்டான நம்ம இந்த கிளாஸ்ல வந்து கவர் பண்ணிட்டோம். which is carbylamine reaction. Carbylamine reaction. Okay, so what is this carbylamine reaction? Carbylamine reactionல வந்து நம்ம என்ன பண்றோம்? We are taking amine. Okay, நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா amine எடுத்துக்கிறோம், which is RNH2. So இந்த amine நான் யார் யார கூட வந்து ட்ரீட் பண்றேன்? Chloroform CHCl2, chloroform in presence of potassium hydroxide. இப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஐசோசயனைட்ஸ் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும். இந்த RNH2 NH2 தூக்கிட்டு RNC, சரியா? RNC அல்கைல் ஐசோசயனைட்ஸ் வந்து நமக்கு ஃபார்ம் ஆவாங்க. ஓகே, சோ அப்புறமா இந்த KCl வெளில போய்டும் with the elimination of water. இவங்கலாம் எலிமினேட் ஆயிடுவாங்க. சோ கார்பைலமைன் ரியாக்ஷன் அப்படினா ஐசோசயனைட்ஸ் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படினா இதுல வந்து நம்ம prepare பண்றோம். லோகேஸ்வரி எல்லாரும் வந்திருக்கீங்க, சூப்பர் சூப்பர். ஓகே, so these are all the very very important reactions. ஓகே, நான் இப்போ என்ன பண்ண போறேன் அப்படினா உங்களுக்கு வந்து நான் ஒரு சில PDF-லாம் வந்து தர போறேன். இப்போ சாட்ல வரப்போகுது, அனைவரும் be alert. அலர்ட் ஆறுமுகமா வந்து இருங்க. ஓகேவா? இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா 11th ஸ்டாண்டர்ட் உடைய நேமிங் ரியாக்ஷனை வந்து கொடுத்துருக்கேன். சரியா? 11th ஸ்டாண்டர்ட் உடைய நேமிங் ரியாக்ஷன் ஜஸ்ட் அதை வந்து நீங்க காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? யூ கேன் ஜஸ்ட் காப்பி அண்ட் தென் பேஸ்ட். நேமிங் ரியாக்ஷன் நான் வந்து என்ன பண்றேன்னா டிஸ்கிரிப்ஷன்லயே நான் வந்து எடிட் பண்ணி போட்டுறேன்டா. I will add it in the description also. Okay. Okay, so வெயிட் பண்ணுங்க, காணலாம் போவாது. டிஸ்கிரிப்ஷனுக்குள்ள ஒளிச்சு கொடுத்துருக்கேன் உங்களுக்காக, நீங்க லைவ் முடிச்சும் எடுத்துக்கலாம். Now I will give you for the class 12. இது வந்து பாத்தீங்கன்னா ஜெனரலா இருக்காது, இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெசிபிக்கா இருக்கும். டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்ணியிருக்கேன். I have added it in the description. Okay, இப்போ பாத்தீங்கன்னா class 12 வந்து நான் பின் பண்ணிடுறேன். ஓகேவா? I'll pin the class 12. காமர்ஸ் கண்டிப்பா we'll try. ஹாப்பி? ஸோ பிடிஎஃப்ல இருக்குடா, இது ரெண்டுமே நம்ம ஸ்டேட் போர்டில் படிச்சது தான். சரியா? புதுசு ஒன்றும் இல்லை, ஸ்டேட் போர்டில் படிச்சது. இது எல்லாத்தையுமே ஒரு வாட்டி ரீகால் பண்ணிட்டு போயிடுங்க, கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, டன். சரி, வேற யாருக்காச்சும் ஏதாச்சும் டவுட் இருக்கு அப்படின்னா ப்ளீஸ் டூ ஆஸ்க் இட் இன் த கமெண்ட் செக்ஷன். யாருக்காவது ஏதாவது டவுட் அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க. or else நம்ம வந்து கிளாஸ் வந்து இப்போ நம்ம எண்ட் பண்ண போறோம். ஸோ கிளாஸ் எண்ட் ஆனதுக்கப்புறம் என்னோட கிளாஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு ஆரம்பத்துலேருந்து எல்லாரும் நோட்ஸ் எடுத்தீங்களே, நீங்களாம் உங்கள் பேரை போட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. how was the class today? ஒரு கிளாரிட்டி கிடைச்சதா, ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சா, கிளியராக புரிஞ்சுதா அப்படிங்கிறதெல்லாம் கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்க. ஐ வில் புட் ஹார்ட்.
டவுன்லோடட் தெய்வமே நன்றி. டாப் 50 MCQ PDF வேணும் கொடுத்துடலாம். நாளைக்கு வாங்கப்பா. நாளைக்கு காலையிலேயே உங்களுக்கு PDF கொடுத்துட்டு தான் கிளாஸே ஆரம்பிக்கும். நாளைக்கு PDF கொடுத்துட்டு தான் கிளாஸே ஆரம்பிக்கும். நாளைக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. கிளாஸில் கொஷின் வித் சொல்யூஷனோட ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி இருக்கிற எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஷின் எல்லா மாடலுமே நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். கண்டிப்பாக பார்த்துட்றேன்டா ப்ளீஸ்டா. கண்டிப்பாக நான் பார்த்துட்றேன். இன்னைக்கு பார்த்துட்றேன். நான் ஒரு வாட்டி இப்படி தான் சொல்கிறீங்க, பார்க்க மாட்டேறீங்க. கண்டிப்பாக பார்க்குறேன். கூகுளில் லெகின்ஸ் சரி போட்டு போகாது. சுடிதார் பேண்ட் அலோடுடா. சுடிதார் பேண்ட் இஸ் அலோடு, அவ்வளோதான். நீ NTA என்ன சொல்லியிருக்காங்க, பேகி க்ளோத்ஸ் கூடாது, ரொம்ப வெயிட்டான க்ளோத்ஸ் கூடாது, அவ்வளோதான். டுடே கிளாஸ் வெரி நைஸ், தேங்க்யூ நேத்ரா ரமேஷ். நேத்ரா ரமேஷ் நிறையா ப்ரைவேட் ஆயுர்வேதா காலேஜஸும் வந்து இருக்கு, கோயம்புத்தூர்ல இருக்கு. அப்புறமா கோயம்புத்தூர்ல ஆக்சுவலி நிறையா இருக்கு. RVS அப்படின்னு ஒரு காலேஜ் இருக்கு. நிறைய ப்ரைவேட் காலேஜஸ் வந்து கோயம்புத்தூர்ல ஆக்சுவலி வந்து ஆயுர்வேதாக்கு வந்து அவைலபிளா இருக்கு. அண்ட் வென் யூ கம் டு சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா நசரத் பேட்டில் வந்து ஜெயேந்திர சரஸ்வதி ஆயுர்வேதா காலேஜ் அப்படின்னு ஒன்று வந்து இருக்கு, யூனிவர்சிட்டி. அவங்க யூனிவர்சிட்டியோட ஆயுர்வேதா காலேஜ். தேர் யூ ஹேவ் டு ரைட் அ செப்பரேட் என்ட்ரன்ஸ் தான். ஸோ அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணி எழுதணும். ஓகேவா? ஸோ அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு தனியாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும். இந்நேரம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் டேட்லாம் விட்டுருப்பாங்க. ப்ளீஸ் டூ கோ அண்ட் அப்ளை. மேம் வாட்டர் கான்ஸ்டன்ட்லி ட்ரிங்க் பண்ணுங்க, ஹெட்ஏக் மெடியூட்டு. எக்ஸாக்ட்லி அதே தான் பிரச்சனை விகாஸ். நீங்கள் சொல்கிறத நான் கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுறேன். கண்டிப்பாக உங்கள் அம்மா தான் இந்த ஐடியா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ விகாஸ் அண்ட் விகாஸ் அம்மா. ஐ டேக் கேர். இங்கே பாருங்க, நம்ம ராஜ்குமார் வந்தாச்சு. 10th to 11th ஸ்டூடெண்ட்ஸ். எப்போதான் இந்த நீட் கிளாஸ் முடியுமா? எங்களை கண்டுக்கவே மாட்டுறீங்க. ஸோ ஸ்வீட் ராஜ்குமார், உங்களை கண்டுக்க வந்து 11th வந்து பிரகாஷ் சார் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு இல்லையா? உங்களை நான் கண்டிக்காமலாம் இல்லை. யூ ஆர் ஆல்வேஸ் இன் த பேக் ஆஃப் மை மைண்ட். ஓகே, ஸோ என்ன ஹெல்ப்னாலும் கேளுங்கடா. என்ன ஹெல்ப்னாலும் மெசேஜ் கமெண்ட் பண்ணுங்க ராஜ்குமார், எப்பயும் போல. ஃபைனலாக கடைசி நாள் நடத்திட்டேன்ல, ப்ரிப்பரேஷன் ஆஃப் எத்தனால். என்னது ப்ரிப்பரேஷன் ஆஃப் எத்தனால் ஃப்ரம் சுகர் கேன். ஆமாம், போட்டு போகலான்டா. எங்கே பேர் அதெல்லாம் போட்டு போகலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்த்தீங்களா, தெரியும் விகாஸ். நான் உங்ககிட்ட பேசுறதுக்கு முன்னாடி உங்க அம்மா கிட்ட பேசியிருக்கேன் விகாஸ். உங்க அம்மா எவ்வளவு சப்போர்ட்னு எனக்கு நல்லா தெரியும். எங்களுக்கு சப்போர்ட். ஓகே, சந்தோஷ் பாலகிருஷ்ணன், பத்மஸ்ரீ டுடே கிளாஸ் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு, தேங்க்யூ ஸோ மச். ஆமா, பிம்பிள்லாம் வந்துருச்சு, எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம். அப்படிலாம் இல்லை, நல்லபடியாக எக்ஸாம் நீங்க எடுக்க மாட்டீங்களா ராஜ்குமார்? மனசு வலிக்கிற மாதிரி என்னை பேச வைக்காதீங்க ராஜ்குமார். நான் இவ்வளோ ராஜ்குமார், நான் 12th எடுத்துட்டு இருக்கேன்டா, JEE எடுக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப்னா கேளுங்க ராஜ்குமார். பிளேலிஸ்ட் கூட இருக்கு ராஜ்குமார். இங்க பார்த்தனா எல்லாருக்குமே எல்லாமே இருக்கு. நம்ம சேனல்ல இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு வந்து ஒண்ணுமே இல்லை. இங்க பார்த்தனா இங்க வாங்களேன், when you go to playlist எல்லாருக்குமே நான் சொல்றேன், தயவுசெய்து பிளேலிஸ்ட்லாம் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. ஸோ பிளேலிஸ்ட்ல வந்து 11th நான் கம்ப்ளீட் பிளேலிஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க பாத்தீங்கன்னா மிரண்டு போயிடுவீங்க. நான் 11th ஆக்சுவலி இந்த வாட்டி சூப்பரா போச்சு. 11th இதோ பாருங்களேன், வியூ ஃபுல் பிளேலிஸ்ட். கரெக்டா? இந்த பிளேலிஸ்ட் போய் பாத்தீங்கன்னா ராஜ்குமார் பாருங்க, சாப்டர் 1ல இருந்து 5, சாப்டர் 6ல இருந்து 10, அப்புறமா சாப்டர் 11ல இருந்து 15, டாப் ப்ராப்ளம்ஸ், நேமிங் ரியாக்ஷன், 5 மார்க், எல்லாமே இருக்குடா. இதுல எல்லாமே இருக்கு. சரியா? ஸோ வந்து நான் வந்து தான் உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் ஃப்ரெஷ்ஷா திருப்பி அரைச்ச மாவு அரைக்கணும்னு அவசியமே இல்லை இல்லையா? பிரகாஷ் சார் ஆல்ரெடி உங்களுக்கு டீச் பண்ணிருக்காரு. உங்களுக்கு பழைய வீடியோஸ் வேணும்னா இதுவும் இருக்கு. ஸோ நீங்க எதை வேணாலும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க, நல்லபடியா படிங்க. ஏதாவது டவுட்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? டன். சரி, பாய் பாய். மேம் BBSc எப்படி அப்ளை பண்ணணும்? நீங்கள் அதற்கு வந்து நம் தலைவர் BSTயை வந்து இது கண்டிப்பா வந்து கேளுங்க. சரியா? ஸோ BBScக்கு வந்து தனுவாஸ் கவுன்சிலிங் வரும்டா. இதுக்கப்புறமா தான் வரும், தனுவாஸ் கவுன்சிலிங் வரும். அதுல போயிட்டு தான் நீங்க அப்ளை பண்ணணும். ஓகே, சோ பை பை. டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் ஆகி விட்டது, டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் ஆகிருச்சுப்பா. என்ரோல் ஹியருக்கு கீழே இருக்கு பாருங்க, என்ரோல் ஹியருக்கு கீழே இருக்கு. தோ பாருங்க, 2 நோட்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இங்க பாருங்க, கிளாஸ் 11 நேமிங் ரியாக்ஷன் நோட்ஸ், கிளாஸ் 12 நேமிங் ரியாக்ஷன் நோட்ஸ், 2 நோட்ஸ் இருக்கு பாருங்க டிஸ்கிரிப்ஷன்ல. இந்த வீடியோக்கு கீழே இருக்குடா, தோ பாரு, இங்க இருக்கு. சரியா? ஓகே, சூப்பர். சோ நான் விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓகேவா? எல்லாருமே கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, உங்க பேரை போட்டு கமெண்ட் பண்ணுங்க. சரியா? ஓகே, உங்க பேரை போட்டு கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு கிளாஸ் எப்படி போச்சு, யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா, டைம் சேவ் ஆச்சா, புரிஞ்சுதா அப்படிங்கறத. ஓகே, டன். தடா, பாய்.
தேங்க்யூ. நான் இப்போ லைவ் எண்ட் பண்ணதுக்கு அப்புறமா கமெண்ட்ல சொல்லுங்க, நான் ரிப்ளை பண்றேன்.